வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு முக்கிய பிரமுகரோடு சந்திப்பினை மேற்கொள்ள இருக்கிறோம். அவர் வேறு யாரும் அல்ல, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தவிசாளர் நாயகமும் அதே இடத்தில் முன்னாள் அமைச்சருமான MSS அமீர் அலி அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அரசியல் பணிகள் இப்போது எப்படி சென்று கொண்டிருக்கிறது? கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதோ மிகவும் வேகமான முறையில் செல்வதாக என்னால் கூற முடியாது. இந்த காலச்சூழலிலே இந்த தற்பொழுது நடக்கிற அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்ப ஒரு அமைதியான முறையிலே தான் இந்த அரசியலை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சற்று அமைதியாக வாசிக்கின்ற ஒரு அரசியல் பழக்கத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தற்சமயம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன தேவை வந்திருக்கிறது? விசேடமாக எங்களை நம்பி வந்து கட்சியோடு இணைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை விட்டு விலகிச் சென்கிற ஒரு நிலைமை, அவர்களால் கட்சிக்கு தரப்படுகிற நெருக்குவாரங்கள், தலைமைத்துவத்துக்கு மீது செய்யப்படுகிற சேறு பூசல்கள் என்கிற விடயங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு கட்சி எப்பொழுதும் அது அலட்டிக்கொள்ளாது. ஆனால் இருந்தாலும் இவர்களையும் வெல்ல வைத்தோம் என்கிற பொறுப்பு கட்சிக்கு இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் அவர்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதுமான ஒரு தேவைப்பாடும் எதிர்பார்ப்புகளும் கட்சிக்கு இருக்கின்ற காரணத்தினால் விசேடமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்து வந்தார்கள். தலைவர் உட்பட 4 பேர். இப்பொழுது தனிமரமாய் தலைவர் இருக்கின்ற ஒரு விடயம் என்பது கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு கவலையான பதிவு தான். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த நிகழ்வுகள் தேசியத்திலே ஒரு தலைவன் என்கிற அந்த அந்தஸ்திலே ஒரு கீறல் விழுந்த நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்திலும் தேசியத்திலும் ஒரு தலைவன் என்கிற பொழுது அவனுக்கு பின்னால் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வைத்தான ஒரு பார்வை தான் இருக்கிறது. எனவே அந்த பார்வையில் நாங்கள் சற்று சறுக்கியிருக்கிறோம். அந்த சறுக்கல் தேசியத்திலே சற்று அமைதியாக பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடும் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பும் இந்த கட்சிக்கு இப்பொழுது வந்திருக்கிறது என்பதுதான் உண்மையான வாஸ்தவம். நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனாலும் மௌனமாக இருக்கிறீர்கள். அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. மௌனம் என்று எதை சொல்கிறீர்கள்? இல்லை, இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிகழ்வுகள் இந்த கட்சிக்கு ஒரு சங்கடத்தை அதாவது திராணியற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள். திராணியற்ற நிலைமை என்பது அல்ல அந்த விஷயம். நீங்கள் சொல்கிறது ஒரு தலைவனோடு 3 பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து செயல்படுவது என்பது எவ்வளவு திறன் உள்ளதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இல்லாமல் ஒருவனால் மாத்திரம் இதை எவ்வாறு எடுத்துக்கொண்டு செல்வது என்பதில் இருக்கிற சங்கடம் என்பது உங்களுக்கு புரியும். இந்த சங்கடம் தான் எங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற விடயம். அதனால் திராணியற்றவர்கள் ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் எங்களிடத்தில். திராணி இருக்கிறதா இல்லையா என்று கணக்கு பார்ப்பதற்கே முடியாத ஒரு சூழல். ஒரே ஒரு பாராளுமன்ற ஒரு கட்சியின் தலைவர் இருக்கிறார். நம்பி வந்த 3 பேர்கள் வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை எடுத்து சொல்வதிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிற ஒரு கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு தனி தலைவன் எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்கிற என்ற பிரச்சனை, பாராளுமன்றத்துக்குள் என்கிற விடயங்கள், இவைகளெல்லாம் வைத்து தீவிரமாக செயல்பட முடியாவிட்டாலும் கூட அடிப்படையான விஷயங்களுக்கு மாத்திரம் பேசிக்கொண்டு நடந்துகின்ற பாராளுமன்றத்துக்குள் நகர்ந்து செல்கிற விடயத்தை தான் இப்பொழுது எங்களை கட்சி செய்து கொண்டிருப்பது என்பதுதான் வாஸ்தவம். மரத்தை வீழ்த்த வேண்டும் என்று வந்த நீங்கள் தனிமரமாக நிற்கிறீர்கள் என்று நான் சொல்லலாமா? மரத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் இருக்கவில்லை. நாங்களும் நாங்களும் அவ்வாறு வந்ததுதான். அதே போன்று இது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமான நடவடிக்கை அல்ல. கடந்த காலத்திலே முஸ்லீம் அரசியலிலே இது ஒரு நாறிப்போன விடயம். இந்த விடயம் நாறிப்போன பாராளுமன்றத்துக்கு வருவதும் போவதும் மாறுவதும் என்கிற விடயங்கள், அதற்கு காலாகாலத்திலே ஒரு படிப்பினைகளும் ஒவ்வொரு கருத்துக்களையும் வைத்தோம். நாங்களும் அப்படித்தான் சொன்னோம். எனவே அதற்கு புறவு வந்தவர்களும் அது சற்று மாற்றமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே முஸ்லீம் அரசியலிலேயே ஒரு கவலையான
ஒரு அருவருப்பானதாகவும் கூட நான் என்னுடைய தற்கால நிகழ்வுகளிலே நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு அருவருப்பான நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஒரு கட்சி என்கிற பொழுது, ஒரு தலைமைத்துவம் என்கிற பொழுது அந்த கட்டுக்கோப்போடு நடந்து கொள்கிற பிரதிநிதித்துவம் என்கிற விடயம் அது மிக முக்கியமானது. எனவே அது கடந்த காலத்திலே தலைவர்கள் பிழை விடுகிறார்களா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிழை விடுகிறார்களா என்கிற பிரச்சனை எல்லாம் இதுக்குள் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. இருந்தாலும் கட்சி என்கிற பொழுது அந்த கட்டுக்கோப்புக்குள் இருந்து செயல்பட்டால்தான் அந்த கட்சி அதனுடைய மக்களுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவதற்கும், கட்சி திறன்பட தேசியத்திலே அடித்து பேசுகிற திராணி உள்ளதாக காட்டிக்கொள்வதற்குமான முனைப்பை கட்சியின் தலைவரால் மற்றவர்களால் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் 3 பேரோடு 4 பேரோடு வந்தோம், ஒருவராக இருக்கிறோம் என்கிற விடயம் என்பது ஒரு கவலையான விடயம். நீங்கள் கேட்ட கேள்வி, நாங்கள் இப்படி ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று வந்து தனிமரமாக இருக்கிறோம் என்கிற விடயம், இது கடந்த காலத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதுதான் நான் பொதுவாக சொல்கிறேன். முஸ்லீம் அரசியலிலே ஒரு கவலையான அருவருப்பான இந்த விடயங்கள், இந்த விடயத்துக்கு பதில் இருக்க வேண்டியவர்கள் என்னை பொறுத்தவரையிலே வாக்காளர் பெருமக்கள் தான் இதற்குரிய படிப்பினை செய்ய வேண்டும். அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்கள் வாக்காளர் பெருமக்கள். அவர்கள் அந்தந்த காலத்தில் அவர்கள் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதைத்தான் நாங்கள் வைக்கலாம். எங்களால் அவர்களை முன்னேற்றி எடுக்க வேண்டும், ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இந்த மாவட்டம் சிறந்த முறையிலே வர வேண்டும், இவரை வைத்து அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிற கட்சி, அந்த கட்சியிலே வந்தவர்கள் அதை செய்ய தவறுகின்ற பொழுது அந்த மக்கள் தான் அதை அடுத்த ஒரு கட்டத்திலே தீர்மானிக்க வேண்டும், தீர்மானிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ரிஷாட் பதியுதீன், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு எம்எஸ்எஸ் அமீர் அலி, நஜீப் அப்துல் மஜீத் ஆகியோர் இவ்வாறே கட்சி தலைமையை கதறவிட்டுவிட்டு ஒரு கட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்ட பொழுது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கவில்லையா? திருப்பி அதை கேளுங்க நீங்கள். திரு ரிஷாட் பதியுதீன் அவர்கள், திரு எம்எஸ்எஸ் அமீர் அலி அவர்கள், நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள், உங்களுடைய அரசியலினுடைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் இதே வேலையை செய்தீர்கள். அப்போது இது அருவருப்பாக இருக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். எதில் சேர்ந்தோம்னு சொல்கிறீங்க நீங்கள்? அப்போதைய சந்திரிகா அரசாங்கத்தில் நாங்கள் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள். நான் சொல்கிறேன், அதாவது நான் ஏற்கனவே என்னுடைய கேள்வியிலே நான் சொன்னேன், முஸ்லீம் காங்கிரஸை விட்டு நாங்கள் ஏன் வெளியேறினோம் என்ற அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு போன பிரச்சனை, அதில் நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகிவிட்டன. நாங்கள் எந்த ஒரு தேசிய கட்சிகளோடும் இணையவில்லை. நஜீப் அப்துல் மஜீதாக இருக்கலாம், அமீர் அலியாக இருக்கலாம், ரிஷாட் பதியுதீனாக இருக்கலாம். அதற்கு பிறகுதான் நாங்கள் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவோம் என்கிற தேவைப்பாடோடு நாங்கள் வந்தேமே தவிர எப்பொழுதுமே நாங்கள் தேசிய கட்சிகளோடு கூட்டணியில் இருந்தீர்கள். கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது, மனோ கணேசனுடைய கட்சி இருக்கிறது, ராதா கணேசன், அப்படி கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். ஒரு அந்த நேரத்தில் எங்களுக்கு கட்சி இல்லாமல் இருந்த பொழுதிலும் கூட நாங்கள் அந்த கட்சி உறுப்புரிமையே பெறவில்லை. கட்சி உறுப்புரிமை பெற்றதாக நான் சொல்லவில்லை. இவர்களும் எந்த ஒரு கட்சியினுடைய உறுப்புரிமையும் பெற்றுக்கொள்ள. எனவே அதுதான் நாங்கள் அந்த வேலையை அந்த நாட்களிலே செய்யாமல் தான் நாங்கள் செய்தோம். முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து நாங்கள் விளங்கிய விடயம் அது இப்பொழுது அது பிழையாகவோ சரியாகவோ என்கிற விடயம் இருக்கிறது. இப்போது உணரும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நான் அது பொதுவாக இந்த நீண்ட அரசியல் என்னுடைய 20 வருட அரசியல் அனுபவத்திலே எனக்கு இருக்கிற ஒரு விடயம் என்னவென்றால், முஸ்லீம் அரசியல் மீள்வாசிப்பு செய்யப்பட வேண்டும் என்பதுதான். 2 தலைவர்களுமாக ஒன்று கூடி இதை இருந்து இதற்குரிய ஒரு நேரான ஒரு விடயத்தை அவர்கள் பேசி இதனை எவ்வாறு இந்த தேசியத்துக்கு கொடுக்க முடியும், வழங்க முடியும் என்கிற விடயம். இப்படி வருவதும் போவதும் ஓடுவதும் விலகுவதும் இருப்பதும் தலைவர்களை விமர்சிப்பதும் என்கிற விடயம் அது ஒரு சிறிய கட்சிக்கு, அதாவது விசேடமாக சிறுபான்மை கட்சிக்கு அது சில வேளைகளிலே சிறிய மன உளைச்சலையும் பிரச்சனையும் தோற்றுவிக்கிற விடயம். எனவே முஸ்லீம் அரசியலிலே மீள்வாழ் வாசிப்பு அவசியம் என்று நான் கருதுகிறேன். இதிலே முக்கிய பங்காற்ற வேண்டியவர்கள் தலைவர்கள் என்பதை விடவும் வாக்காளர் பெருமக்கள் இந்த விடயத்திலே மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கமும் எப்படி போயிருக்கிறவர் என்றால், யார் அதிகம் தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் மாற்றப்பட்டு கொண்டு செல்கிறார்கள். இது முஸ்லீம் அரசியலில் ஒரு பெரிய அபாய சமிக்கை. அப்படியானால் 2 பக்கமும் தவறு இருக்கிறது. 2 பக்கம் என்று சொல்ல வாக்காளர் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால்
வாக்காளர்கள் வாக்கு கேட்கின்றவர்களிடத்தில் இருக்கிற அதே சமூகமான விடயம் வாக்கு அளிப்பவர்களிடத்தில் இருக்கிறது. என்னை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டுமாக இருந்தால் என்னிடத்திலே இருந்து லட்சக்கணக்கான பணத்தை அல்லது கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேனாக இருந்தால் எனக்கு இயல்பாகவே ஒரு மனநிலை தோன்றும், நான் பணம் செலவழித்து வந்தவன், இவர்களுக்கு நான் பதில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்கிற விடயம் கிடையாது, இவர்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் இல்லை என்கிற ஒரு மனநிலை உள்ளாந்தமாக இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த மனநிலைக்கு அந்த அரசியல் தலைவர்களை ஆக்கக்கூடாது என்றால், கேள்வி கேட்க வேண்டுமாக இருந்தால், பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்க வேண்டுமாக இருந்தால், வாக்காளர்கள் அந்த கையூட்டுக்கும் கையுறைக்கும் சோரம் போகாத வாக்காளர்களாக இருந்தால் மாத்திரம்தான் விசேடமாக முஸ்லீம் அரசியலிலே ஒரு நல்ல சமிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சொன்னேன் முஸ்லீம் அரசியல் மீள்வாசிக்கப்பட வேண்டும் என்று. நீங்கள் சொல்கின்ற விடயத்தை பார்த்தால் பொதுமக்கள் வாக்காளர்கள் இவ்வாறு கையூட்டலோ அல்லது ஏதேனும் சலுகைகள் நிவாரணங்களை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை தெரிவு செய்கிறார்கள், பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைக்கோ தெரிவு செய்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும், ஒருவேளை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமலே இப்படி செய்கிறார், பாராளுமன்ற உறுப்பினரானால் எப்படியெல்லாம் நமக்கு செய்வார் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ தெரியாது. அரசியலிலே சாதாரணமாக ஒரு நீண்டகால அரசியல் அனுபவத்தை கொண்ட ஒருவரும் அந்த பிரதேசத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் அந்த மக்களோடு கடந்த காலங்களிலே செய்த சேவைகள், அந்த மக்களுக்காக பேசிய பேசைகள், அந்த சமூகத்துக்காக எடுத்துக்கொண்ட முனைப்புகள், இவைகளெல்லாம் பதிவாக இருக்கின்ற விடயங்கள். இவைகளெல்லாம் அதிக வாக்காளர்களும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் மறந்து போகிற ஒரு நிலவரம் இருக்கிறது. இதை மீள 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 சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து பேசுகிறவர்கள் எல்லாரும் பேசுகிற விடயம்தான் மின்சாரம் இல்லாத நாடு, டெப்லெட் இல்லாத நாடு, கேஸ் இல்லாத நாடு, அப்படி என்று தொடர்ந்து அதை ஏன் மீட்டிக்கொண்டிருக்கிறார்கள்னால் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இந்த சொல்ல வேண்டிய ஊடக கட்டமைப்போ அல்லது அந்த வசதி வாய்ப்புகளோ இல்லாத தலைவர்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சரியாக விளங்கணும், நாங்கள் எடுக்கின்ற தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். நேற்று வந்தவனாக, அல்லது பணம் தந்து விட்டான் என்பதற்காக, அல்லது இவன் அப்படி ஒரு படம் காட்டுகிறான் என்பதற்காக, இவ்வாறு தான் நம்மிடத்திலே முஸ்லீம் சமூகத்திலே இந்த படங்காட்டல்களுக்கும் பணத்துக்கும் சோரம் போகின்ற சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மக்கள் அப்பாவிகள் நேற்று வந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இருக்கின்ற ஒரு உறுப்பினர் திரும்ப திரும்ப பிழை செய்கின்ற பொழுது, அவரை தெரிவு செய்கின்ற பொழுது நாங்கள் மக்களை குறை சொல்லலாம். புதிதாக ஒன்றை கட்சி ரீதியாக நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள், இவருக்கு வாக்கு போடுங்கள் என்று கேட்கிறீர்கள். இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ நாங்கள் கட்சியில் 5 பேர் போடுவாங்க, கட்சி போடுற ஆட்கள் அந்த மாவட்டத்திலே யார் சரியான பணியை எங்களுக்கு செய்ய முடியும் என்று அந்த மாவட்டத்திலே உள்ளவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்கிறேன். அதற்காக அந்த மாவட்டத்திலே செல்வாக்கு செலுத்தி பணத்தை செலவழிக்கின்ற, பணத்தை வீசி எறிகின்ற ஒருவனுக்கு பின்னால் சோரம் போய் செய்வதாக என்பது அது முஸ்லீம் அரசியலை பொறுத்தவரையிலே எதிர்காலத்திலே ஒரு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால், சில வேளைகளிலே ஒரு கெட்ட வழியிலே பணத்தை உழைத்த ஒரு கெட்டவன் கூட பாராளுமன்றத்துக்கு, அப்படி பாராளுமன்றத்திலே பேசப்படுகிறது. இவ்வாறு தொழில் செய்கிறவர்கள், அந்த குடி பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள், இவர்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வந்துதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பாராளுமன்றத்துக்குள் கடந்த காலங்களிலே பேசப்படுகிறது. இப்பொழுது பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த நிலவரம் முஸ்லீம் சமூகத்துக்குள் வந்துவிடக்கூடாது என்று நான் பலமாக. அப்படியான அரசியல்வாதிகள் எமது சமூகத்திலும் இருக்கிறார்களா? வரலாம், இப்போதைக்கு இல்லை என்று சொல்வதற்கு அதற்குரிய அத்திவாரங்கள் உங்களுக்கு தெரியாத விடயம் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்திலே எவ்வளவு கோடிகளை செலவழித்தார்கள் என்கிற விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாத விடயம் இல்லை, பிரச்சனை கிடையாது. ஆனால் அதன் மூலம் அவர்கள் கடந்த காலத்திலே தெரிவு செய்ததன் மூலம் அவர்கள் இந்த காலகட்டத்திலே அதனுடைய முழு நன்மையை அடைந்தார்களா என்றால் நான் அதிலே சந்தோஷம், இல்லை என்றால் அது கவலை. அதுதான் இந்த பிரச்சனைக்கு வழிவிட்டு கொண்டு செல்லும் என்று நான் பயப்படுகிறேன். உங்களுடைய கட்சித் தலைவர் தனியாக நிற்பதற்கு காரணம் என்ன? கட்சித் தலைவருடைய பிரச்சனையா அல்லது தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினருடைய சுய விருப்பத்தின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவுகளா? கட்சி தலைவர் தனியாக்கப்பட்டிருக்கிறார் இந்த பாராளுமன்றத்திலே. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கத்திலே எங்களோடு வந்தவர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியோடு கட்சி கட்டுப்பாட்டுக்கு அப்பாகப்பட்டு கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் தனியாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு நிலவரம். இதில் எங்களுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடந்தேறியது. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அபத்தமான முறையிலே இந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்திலே, அவர்களுடைய கோத்தாபி அரசாங்கம் இருந்த காலத்திலே பழிவாங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விடயம் இந்த தேசியத்திலே பேசப்பட்ட விடயம்.
அவரை கைது செய்தது வாங்கியது என்பது ஒரு அந்த இந்த நாட்டிலே மத்திய வங்கியில் கொள்ளையடித்தார் என்றோ அல்லது அமைச்சில் இருந்த காலத்திலே அவர் கொள்ளையடித்து கொண்டார் என்பதற்காக அல்ல. தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்படுகிற பஸ் பயணம், தேர்தல் காலங்களிலே புத்தளத்திலே இருந்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இதற்கு ஒவ்வொரு முறையும் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அந்த பஸ்ஸை பெற்றுக் கொடுப்பது வழமை. அதே பாணியிலே புத்தளத்துக்கு அந்த பஸ்ஸை கொண்டு சென்றமைக்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட விடயம். அதே போன்று அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய மனைவி உட்பட, அது துரதிர்ஷ்டவசமாக அவருடைய வீட்டிலே இருந்த ஒரு சகோதரி தற்கொலை செய்து கொண்ட அந்த முயற்சி, முழு குடும்பத்தையுமே இதிலே ஒரு பழிவாங்கல் நடந்த விஷயங்கள். இந்த காலகட்டத்திலும் கூட இவர்கள் கட்சியோடு அந்த நேரத்தில் தான் தலைவர் ஒளியிலே இருக்கவில்லை. அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது போர்ட் சிட்டி பில் வந்தது. அதுக்கு பிறகு மற்ற வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற திட்டம் வந்தது. இவ்வாறு எல்லாம் வருகிற பொழுது அந்த நேரத்திலே கட்சியினுடைய கட்டுப்பாடுகளையும் அந்த விடயங்களையும் ஏற்று நடப்பதற்கு அவர்கள் போதுமானவர்களாக எங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு பிறகு தலைவர் உள்ளுக்கே இருந்து பாராளுமன்றத்திற்கு விசேடமாக சிறைச்சாலையிலே இருந்து விசேட அமர்வுகளுக்கு வந்து இதை செய்யாதீர்கள், வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொன்ன பொழுதிலும் கூட அவர்கள் அதை நிராகரித்து வாக்களித்தார்கள். எனவே ஒரு கட்சி தலைமை சொல்லியும் அதை செய்கிறார்கள் என்றால் ஒரு கட்டுக்கோப்பில்லாத ஒரு விடயம். எனவே அதற்காக கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இது ஒரு பொதுவான விடயம். எடுத்து விட்டீர்களா? எனவே அவருக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது உங்களுடைய கட்சி சின்னத்தில் போட்டியிட்டதனால். மற்றவர்களும் அவர்கள் எங்களுடைய கட்சி சின்னத்தில் போட்டியிட்டவர் ஒருவர், மற்றவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய வேண்டுகோளின் பேரிலே போட்டியிட்டவர்கள் தான். எங்களுக்கும் சமகி ஜனபலவேக ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடைப்பட்ட ஒப்பந்தத்தின்படியும் மற்றது இன்னொரு சுயேட்சை குழுவாக தெராசுவாடி சின்னத்திலே அதுவும் எங்களுக்கும் அந்த கட்சிக்கு அவரை வெற்றி பெற செய்யத்தான் இவர் பஸ் எடுத்துக்கொண்டு வந்தார் மன்னாரிலிருந்து. இல்லை, அவர் இல்லை, அவரே இல்லை, அங்கே இங்கிருந்து அது ஜனாதிபதி தேர்தலுக்கு சென்ற விஷயம்தான். எனவே இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பொழுதிலும் கூட அந்த தலைமையை அவ்வாறான சூழலிலே அந்த 3 பேரும், ஏனென்றால் நான் கட்சியின் தவிசாளனாக இருந்தும் நான் பாராளுமன்றத்துக்குள் இருக்கவில்லை. எனவே அந்த காலகட்டத்தில் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கட்சியையும் கட்சி தலைவனையும் பாதுகாக்க தவறியது ஒரு பெரிய ஒரு கவலையாக நான் பார்க்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவனை அது ஒரு கொள்ளையடித்ததற்காக அல்லது ஒரு சென்ட்ரல் பேங்க் கொள்ளையாக அல்லது ஒரு பகல் கொள்ளையாக இருக்கும் என்றால் அது பரவாயில்லை, ஏதோ ஒரு சந்தேகத்தின்படி பார்க்க முடியும். ஆனால் ரிஷாத் பத்ருதீன் கைது செய்யப்பட்ட விடயம் என்னவென்றால் வாக்களிக்க சென்ற மக்களுக்காக அரசு டிப்போவுக்கு பஸ்ஸுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது. அந்த பணத்தை அவருடைய அமைச்சினால் இருக்கிற அந்த யூனிட் மூலமாக அந்த சிடிபிக்கு கொடுத்தது. இதுதான் குற்றச்சாட்டு. இது வளமையாக நடக்கிற. இதற்கும் இவர்கள் போனதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை, அது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இவ்வாறான சூழல்களிலும் தலைவரையும் காப்பாற்ற முடியொள்ளாமல் போனது அவர்களால். ஒருவேளை அரசாங்கத்தோடு சேர்ந்து காப்பாற்றுவோம் என்று நினைத்து செய்யவில்லை அவர்கள். அப்படி என்றால் அவர்கள் சென்றது சரியாக நியாயப்படுத்தல் செய்யக்கூடியதாக இருந்தால் நாங்கள் தலைவரை மீட்டு தருகிறோம் வாங்குகிறோம் என்று சொன்னால் கூட அவர்களால் சாதிக்க முடியவில்லை. அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பந்தாடினார்கள். மனைவி, மாமனார், மைத்துனர்மார் என்று வகைதுறை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமான விடயங்கள். அது அந்த நாட்கள் உண்மையிலே கட்சியில் இருக்கிற எல்லோருமே நொந்து போன இரவுகள். எனவே எல்லோரும் என்றால் அந்த 3 தவிர எங்களுடைய கட்சியில் இருக்கிற முக்கிய உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருந்தது. அந்த தலைவர்கள் அந்த இடத்தில் இருந்திருந்தால் இவ்வாறு செய்திருக்க மாட்டோம். நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்று நடவடிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருப்போம். ஏனென்றால் ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம், ஒரு கட்சியின் தலைவன். எனவே மற்ற 3 பேரும் அரசாங்கத்துக்கு சார்பாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்சியை தலைவனை மீட்டு தர முடியாத வக்கில்லை என்று சொன்னால் எதற்காக அரசாங்கத்தோடு இருக்க வேண்டும்? நான் சும்மா கேட்கிறேன். இவர்களுடைய சாதனையாக கூட அதை சொல்லி காட்டக்கூடியதாக இருந்திருக்கும். நாங்கள் இவ்வாறு செய்ததன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த கைதுகளிலிருந்து இந்த விடயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றினோம் என்று. ஆனால் தனியாக நின்று நீதிமன்றம் சென்று வழக்காடி நான் நினைக்கிறேன் 2 வழக்குகளிலே வென்றிருக்கிறோம். இன்னொரு வழக்கு அவருடைய அந்த வீட்டிலே வேலை செய்த அந்த சகோதரியுடைய பிரச்சனை மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவையெல்லாம் கட்டுக்காப்பாக செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினரிடம் தான் இருந்தது. அவர்களை கேட்டால் தலைவர் சொல்லித்தான் செய்தோம் என்கிறார்கள். உங்களை கேட்டால்
உள்ளே போயும் பயனில்லை என்கிறீர்கள். இல்லை, அது இப்படித்தான் சொல்லுவது. இவ்வாறான விஷயங்கள் வருகிற பொழுது தலைவர் சொல்லித்தான் சத்தியம் செய்து சொல்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப். சத்தியம் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே சொன்ன சத்தியம், பள்ளிவாசலிலே பொத்திவில்லை சொன்ன சத்தியம், அது பலித்து விட்டதா, செய்து விட்டாரா? நான் கேட்கிறேன். இன்னும் கிடைக்கவில்லை என்கிறார். வாகன உறுதி பத்திரம் இல்லை, வாகன உறுதி சம்பளத்தை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன் என்ற சத்தியம். சத்தியம் என்றால் சத்தியம்தான். அதற்கு A1 B1 அல்லது A3 B3 சொல்லி கொண்டு போக முடியாது. பணத்தை கொண்டு கட்டு பள்ளிவாசலில் கட்டியிருக்க வேண்டும். அதற்கு பிறகு தனக்குரிய தேவையை அல்லது காணி பிரச்சனைக்குரிய தேவைக்குரிய பணத்தை அதிலிருந்து பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் சத்தியம். நான் ஒரு சத்தியமாக செய்தால் அதுதான். எனவே அது அவ்வாறு நடந்ததா இல்லையா என்கிற விடயம் வேறு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். சமூக பொறுப்பு ஒன்று இருந்தது. அதிலிருந்து அவர்கள் சற்று விலகி விட்டார்களா என்கிற கேள்வியை என்னால் கேட்க வேண்டியிருக்கிறது. அவர் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர். நீங்களும் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு கட்சி மாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டீர்கள். அதே போன்றுதான் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃபும். அதனை பெரிய தவறு என்று நீங்கள் எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம்? நாங்கள் போனால் ஹலால், அவர் போனால் ஹராம். அதுதானே சொல்கிறீங்க. சொல்ல வார என்னண்டா, நீங்களும் போனால் அவரும் போகலாம் தானே என்ற கதையை தானே சொல்கிறீங்க. இல்லை, அது ஊறி போன விடைய நாரி போன விடைய அதான் சொன்னானே, சொல்லிவிட்டேன். அதில் அதாவது நாங்கள் போன காலச்சூழல், நாங்கள் என்ன விஷயத்துக்காக போனோம் என்று சொன்னால் அரசாங்கத்தோடு சேருகின்ற நோக்கத்துக்காக அல்ல. அதிலே அந்த நாட்களிலே நான் அந்த பிரச்சனை, ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதை நான் மீட்டி இதை விரும்பவில்லை. எனவே இதனோடு வந்த சம்பந்தத்தின் அடிப்படையில் வந்த பிரச்சனை, அதோடு தனிப்பட்ட ரீதியாக வந்த பிரச்சனை இறுதியாக கட்சியிலேற்று எங்களை விளக்குகின்ற நிலவரம் வருகிற பொழுது நாங்கள் செய்து கொள்கிற விடயம் அது. இங்கு அப்படி ஒரு சூழல் மிகுந்த எங்களுடைய பொத்துவில் மாவட்ட, அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்திருந்தோம். ஒரு இளம் தலைவர், எதிர்காலத்திலே இந்த கட்சிக்கு ஒரு நீண்ட பங்களிப்பு செய்யக்கூடியவர் என்கிற விடயங்கள் எல்லாம் இருந்தது. எனவே அவ்வாறான எதிர்பார்ப்புகளை வைத்துத்தான் நாங்கள் அதை செய்தோம். எங்களுடைய காலத்து பிரச்சனை. ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற விடயம், இவர்கள் அப்படி செய்து கொண்டார்கள் என்றால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை எங்களுடைய கட்சியால் அல்லது கட்சியின் தலைவரால் அவர்களுக்கு தோற்றுவிக்கப்படவில்லை. தனிப்பட்ட பழி உறுதிப்பட கூறுகிறீர்கள். நான் நிச்சயமாக உறுதிப்படுத்த கூறுகிறேன். அப்படின்னா உங்களுடைய கட்சித் தலைவர் சொல்லவில்லை, நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளியுங்கள், என்னை வழியில் எடுங்கள் இல்லை என்று சொன்னால் அவர் சொல்லியிருப்பார். அவர் பகிரங்கமாக சொல்லியிருப்பார் எங்களிடத்தில். யார்? கட்சியினுடைய தலைவர் எங்களிடத்தில் சொல்லியிருப்பார், எங்களை வெளியில். அது எப்படி? சரி, அப்போ வெளியில் எடுங்கள் என்று சொன்னால் இவர்கள் உள்ளுக்கு நின்று போய் ஒரு வெளியே எடுத்துட்டாங்களா? இல்லை, எடுக்கவில்லை என்பது ஒரு முயற்சியாக கூட இருந்திருக்கலாம். இது ஒரு முயற்சியாக கூட இருந்திருக்கலாம் என்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைவனை உள்ளுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இவர் சொல்றாரு எடுத்துன்னு சொன்னா, நீ என்ன செஞ்சிருக்கன்னு இதை மெய்ப்பிக்கிறேன்டா, நீ போய் மஹிந்த ராஜபக்சட்டை அடி கோத்தாபய ராஜபக்சட்டை போய் ஆளை கொடுங்க, இதில் எங்களுக்கு பொலிட்டிக்கல் கேம் இருக்குன்னு சொல்லி 3 பேரும் போய் அவரை கொடுத்து வெளியே கையில் கொண்டு வந்து வச்சு போட்டோம். உங்களை போல் ஆகள்கிட்ட மீடியா கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கணும், இன்னும் காரணத்துக்கு அவனுக்கு நாங்கள் போய் எடுத்தோம்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொல்கிறது சரியா இருக்கும். அதை செய்திருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு. செய்திருந்தால் முடியாததன் காரணமாக இப்பொழுது அவர் மீது பழிய போடுகிறீர்கள். அவர்கள் மீது நியாயப்படுத்தலுக்குரியதாக இருந்திருக்கும். அவர்களாக சரிதானே, அவர்கள் மீது நியாயப்படுத்துகிற விடயமாக அவர்களால் இருந்திருக்கும். நாங்கள் இதற்காக போனோம், இதற்காக செய்தோம் உண்டாவது அவர்கள் சொல்லியிருக்கலாம். அதையும் கூட இப்பொழுது சொல்ல முடியாது. கட்சியின் தலைவருடைய விஷயத்திலே நடந்து கொண்ட விஷயத்தின் காரணமாக நாங்கள் போனோம், செஞ்சோம், பங்களிப்பு போனோம், வந்தோம், எல்லாரும் கேட்க முடியும். நானும் கதைத்தேன் தான். நானும் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அப்பொழுது பிரதமர் இந்த மஹிந்த ராஜபக்சவர்களோடு கதைச்சேன், பெசில் ராஜபக்சவோடு கதைச்சேன், அதெல்லாம் கதைச்சேன் தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், விஷயம் நடக்காது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தேவைப்பாடு இருந்தது. அவர்கள் நாங்கள் கதைக்கவில்லை என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் என்ற காரணத்துக்காக நாங்கள் அந்த பணியை நான் செய்தேன். நான் இன்று தான் சொல்கிறேன். எனவே அது விடயம் எல்லோரும் போல் செய்திருக்கிறீர்கள். எல்லோரும் அவர்களும் செய்தார்கள். அதே தான் செய்தார்கள். அவர்கள் செய்தது வெற்றி அளிக்கவில்லை. வெற்றி அளித்திருந்தால் அவர்கள் ஜெயித்திருப்பார்கள். வெற்றி அளித்திருந்தால் ரிஷாட் பத்ருதீன் அந்த நாட்களிலே அவர்களால் உள்ளுக்கு கொண்டு வந்து முடிக்கும். எனவே அது சோடிக்கப்பட்ட வழக்கு, பொய்யான வழக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். தேசியத்திலே பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த காலகட்டத்தில் கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது என்பது, தன்னுடைய தலைவனை கூட பாதுகாக்க முடியாமல் போனது என்பது ஒரு கவலையான விடயம்தான். 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து ஒருத்தருக்கு நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்றால் அவருடைய தலைவரை அவரே பழிவாங்குகிறார் என்றால் அது ஒரு பிழையான கன்செப்டாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இஷாக் ரஹ்மான் எப்படி உங்களுடைய கட்சிக்குள் வந்தார்?
இஷாக் ரஹ்மான் அவர்களுடைய விடயம் என்னவென்றால் அவர் தலைவருடைய நேரடி தெரிவு. அவரை நேரடி தெரிவு என்றால் மக்காவிலே வைத்து அவரை சந்தித்ததாகவும் அதன் மூலம் அவரோடு கலந்துரையாடி அந்த பிரதேச மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்ட விடயம். இஷாக் ரஹ்மான் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியில் வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஊடாக அவர் உள்ளே நுழைந்து கொண்டார். அது எப்படி வந்தார், அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் கேட்டாரா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. 2015 அவர் முதல் முறையாக நேரடியாக ஐக்கிய தேசிய முன்னணியில் போட்டியிட்டார். ஐக்கிய முன்னணியில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடாகத்தான் போட்டியிட்டார். அவருடைய வருகை எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு மிகுந்த சந்தோஷப்படுகிற ஒரு வருகை. ஏனென்று சொன்னால் அந்த மாவட்டத்திலே ஒரு எப்பொழுதும் இல்லாத சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை எடுத்து காட்ட முடியும் என்கிற விஷயத்தை எங்கள் ஊடாக சாதித்து காட்ட முடிந்தது, செய்து காட்ட முடிந்தது என்கிற ஒரு மிகுந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது. அவரை பற்றி நான் அந்த விடயத்திலே அந்த நாட்களிலே ஒரு பெரிய மரியாதையும் ஒரு சந்தோஷமும் நான் வைத்து கொண்டிருந்தேன். என்றால் அந்த மக்களுக்காவது இவரால் சேவை நடக்கிறதே என்கிற விடயம் நடக்க வேண்டும். அது ஒரு புதிய முயற்சி, அந்த முயற்சி வெற்றி பெற்றது என்கிற சந்தோஷம் எங்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவரும் இந்த கட்சியோடு பயணித்து அதை செய்து இருப்பார் என்றால் இப்பொழுதும் அவர் கட்சியிலே அந்த விடயத்திலே வாக்களித்த விடயங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். எனவே அந்த விசாரணை இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு தான் அந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய கட்சியின் தலைவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தாமல் தான் வாக்கு கேட்டார். கட்சியின் தலைவருடைய புகைப்படத்தை காட்டித்தான் கேட்க வேண்டும், வாக்கு கேட்க வேண்டும் என்கிற இல்லை. அவர் இலங்கை மக்கள் காங்கிரஸ்காரர் என்றால் அவர் அதனை மறைத்துத்தான் அனுராதபுரத்தில் தேர்தலில் போட்டியிட்டார். அப்படி என்றால் ஏன் அவர் எங்களுடைய கட்சியிலே சேர்ந்து அவர் கேட்க வேண்டும்? அதான் அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, பழையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள். உங்கள் கட்சி சார்பாக அவர் ஒரு வேட்பாளராக வந்து கொண்டார். நேர்மையாக பேச போனால் அங்கு ஒரு தேசிய கட்சியினுடைய அடையாளத்தை காட்ட வேண்டியிருக்கிறது அந்த மாவட்டத்திலே. இதுதான் வாஸ்தவம். சரிதானே? இப்போ கிழக்கு மாகாணத்திலே வட மாகாணத்திலே அவ்வாறு அல்ல. அவருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் வேறு எந்த தலைவருடைய முகத்தையுமே காட்டி அங்கு வாக்கெடுப்பதற்கு அவர் ஏற்கனவே முஸ்லீம் மக்களிடத்திலே ஒரு முகமும் சிங்கள மக்களிடத்திலே ஒரு முகமும் வைத்துத்தான் அந்த வாக்குகளை அவருக்கு தேர்க்க வேண்டி இருந்தது. இதுதான் வாஸ்தவம். எனவே இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட உபாயம்தான் அவரை ரிஷாட் பத்ருதீன் படத்தை போடவில்லை என்பதற்கு. அதற்காக நாங்கள் அதை பெரிதாக தூக்கி பிடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இவர் எப்படியாவது வென்று வந்து விட வேண்டும், அந்த மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதியாக வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை தலைவரிடத்திலும் எங்கள் கட்சியில் எல்லா இடத்திலுமே இருந்தது. ஆனால் அதற்கு வந்ததற்கு பிறகு நான் ரிஷாட் பத்ருதீனுடைய படத்தை போடவில்லை என்கிற விடயத்தை வைத்து ஊடகங்களிலே அல்லது வேறு விடயங்களிலே பேசுவது என்பது அவருடைய முதிர்த்துவத்துக்கு போதாது என்று நான் நினைக்கிறேன். அந்த முதிர்ச்சிக்கு காணாது என்பது அப்படி பேசியிருக்கிறாரா? அவர் பேசிக்கிறார். அதை பற்றி பேசிக்கிறார். நான் தனியத்தான் போனேன், நான் யாருடைய படத்தையும் காட்டல, வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது அவருடைய முதிர்ச்சின்மையை தான் காட்டும் என்று நான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுடைய பார்வை இருந்தது. அனுராதபுரம் மாவட்ட மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம், அது ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கிடைப்பது என்றது ஒரு குதிரை கொம்பு. அதை இவர் மூலமாக எடுக்க முடியுமான விடயம் என்பது பெரிய ஒரு சாதனை எங்களுக்கு. அதிலே என்ன தலைவருடைய ஃபோட்டோ போட்டார்களா போட இல்லையா என்கிற பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் நானும் அவருடைய அனுராதபுரம் மாவட்டத்திற்கு பல கிராமங்களுக்கு சென்று தையல் மிஷின் கொடுத்து திறந்து வைத்து அதெல்லாம் செய்தோம். எனவே தேர்தல் காலங்களிலே சில விடயங்களை சில விஷயங்கள் சில கட்டங்களிலே செய்கின்ற பொழுது அதை நாங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது தலைவருடைய படத்தை காட்டித்தான் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு சேராமலே அவர் செய்திருக்கலாம். ஆனால் அதுக்காக கட்சியோ தலைவரோ கவலைப்பட்டுக் கொள்ளவும். ஆனால் அவருடைய வெற்றியை நீங்கள் எந்த அடிப்படையில் கொண்டாடலாம், உங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வாக்கு என்று? நிச்சயமாக என்ன பிரச்சனை என்றால் அவர் முஸ்லீம் பிரதிநிதி, அது ஒரு சிங்களம் கூடுதலாக உள்ள மக்களுடைய விடயம். எனவே எங்களுடைய பங்களிப்பு என்பது அதிகம் இருக்கிறது என்பது நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒரு அடிப்படை ஊடகவியலராக இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். பங்களிப்பு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, அதான் சொல்கிறேன். எங்களுடைய கட்சி வேட்பாளர், அவர் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர். அப்போ எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் என்ற விடயம் வாக்காளராகிய உங்களை போன்றவர்களுக்கு அது தெரிந்திருக்கத்தானே வேண்டும். இவர் எந்த குகைக்குள் இருந்து இவர் வருகிற பூதம் அல்லது சிங்கம்,
அல்லது என்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்ல என்றால் நீங்கள் சிறந்த வாக்காளராக இருக்க முடியாது. எனவே அது எல்லாருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் உட்பட. எல்லோரும் சிறந்த வாக்காளர்களாக இருந்தாலும் இந்த நாடு எப்படி சமூகம் எப்படி இருக்கிறது பிரச்சனை. என்னுடைய அரசியல்வாதிகளை விடவும் இப்பொழுது இர்ஃபான் நிலவரம் இந்த தேசியத்திலே மாறி இருக்கிற ஒரு நிலவரத்துக்குள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தேசியத்திலே அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், சாதாரண மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்கிற மட்டத்திலே பாரிய மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகளுக்குரிய காலகட்டத்துக்குள் நாங்கள் சிக்கியிருக்கிறோம். தவிர்க்க முடியாத ஒரு விடயம். இந்த விடயத்துக்குள் மக்களுக்கு தெளிவற்றவர்கள் என்ற விடயம் இருக்கிறது. நான் என்றுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வாக்காளர்களுக்கு தெளிவின்மை என்ற கருத்து இருக்கிறது, அதை நான் என்றுமே ஏற்றுக்கொள்ள தயாராக மாட்டேன். எனது 20 வருட அரசியல் வாழ்க்கையிலே தெளிவாக இருக்கிறீர்கள். பல பேரை நான் கண்டிருக்கிறேன். வாக்காளர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரையும் தெரியும். தெரிந்துதான் இந்த தவறுகள் நடக்கிறது. ஆகவே நடக்கிற அத்தனை விடயங்களுக்கும் இரண்டு தரப்பும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் அனுப்புகிற இவர் எப்படிப்பட்டவர், இவர் எங்கிருந்து வருகிறார் என்கிற விடயங்கள் எல்லாவற்றையுமே வாக்காளர்களுக்கு தெரியும். தெரியாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்கிறார்கள். தெரியாமல் அல்ல. வாக்களித்ததற்கு பிறகு இப்போ போன முறை கோத்தாபய ராஜபக்ச இந்த நாட்டில் ஒருத்தருக்கும் தெரியாதா? தெரியும், சரிதானே? அப்போ நாங்கள் அந்த நாட்களில் என்ன செஞ்சோம்? சஜபேட நின்று இவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தியற்றவர், வல்லமை இல்லாதவர். அது எப்படி நாங்கள் சொன்னோம்? எங்களுடைய அனுபவத்தில் சொன்னோம். ஒரு அடிப்படையில் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக, மாகாண சபை உறுப்பினராக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கின்ற இந்த கலை, அரசியல் என்பது ஒரு டிஃபரண்ட் கலை. அவர்களுடைய சூடாக்கப்பட்ட ரூமிலிருந்து அல்லது உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற அறையிலிருந்து கொண்டு செய்யப்படுகிற விடயம் இல்லை அரசியல். எனவே அவரால் இதை இழுக்க முடியாது என்கிற விடயம். எங்களுடைய கட்சிக்குள்ளே சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்திலே சவால் விட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பாருங்கள், 25 வருடங்கள் இவர்கள் ஆட்சி படைப்பார்கள் என்று. நான் பகிரங்கமாக அந்த நேரத்திலே சொன்னேன், 2.5 வருடங்கள் இறைவன் நாடினால் எனக்கு தாருங்கள், அதற்கு பிறகு நாங்கள் பேசுவோம் என்று. அதுக்கிடையிலே இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டி வந்தது. இவர்களை தெரியாதா? இந்த நாட்டு மக்களுக்கு இப்பொழுது விளங்கி விட்டது என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு அப்பொழுது ராஜாவாக பார்த்தவர்கள் இப்பொழுது துரத்தி அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறது. இதுதான் இங்குள்ள பிரச்சனை. முன்னாள் அமைச்சர் அவர்களே, நீங்கள் இஷாக் ரஹ்மான் பற்றி எதிரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் ஆகியோர் பற்றி சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தீர்கள். அலி சப்ரினுடைய நிலைப்பாடு என்ன? அலி சப்ரி ரஹீம் புத்தளம், அவரை பொறுத்தவரையிலே அவர் நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தவர். அவரும் கேட்க வேண்டும் என்ற காரணம் ஒரு வந்த பொழுது நீண்ட காலமாக புத்தள மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனங்கிற விடயம் கட்சிகள் பிரிந்து கேட்ட காரணத்தினால் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை ஒன்று பெற முடியாது என்று நாங்கள் கருதினோம். அதன் அடிப்படையிலே சிலர் முஸ்லீம் காங்கிரஸ் சின்னத்திலே கேட்பதற்கு சிலருக்கு விருப்பம் கிடையாது, அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சின்னத்திலே கேட்பதற்கு ஒன்றுபட்டு வருவதற்கு எல்லோருக்கும் விருப்பம் இருக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதனோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எல்லா கூட்டையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு புதிய கட்சி தேவைப்பட்டது. இந்த விடயத்தை முஸ்லீம் ஐக்கிய முன்னணி தராசுவடி சின்னத்தில் அந்த கட்சியோடு தொடர்பு பண்ணி அங்குள்ள கல்வியாளர்கள் உலமாக்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே எல்லா கட்சிக்காரர்களையும் ஒன்றிணைந்து நாங்கள் அவர்களோடு ஒப்பந்தம் செய்தோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியினுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சி செயலாளர் நாயகத்தோடு அப்படித்தான் செஞ்சு கொள்வது. பொதுச்சின்னத்தை சேர்ந்து எங்களுடைய வேட்பாளர்கள் நாங்கள் அலி சப்ரி ரஹீமோடு இன்னும் 2 பேரை போட்டோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி போட்டு நாங்கள் கட்சியோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது. இவர் சம்பந்தமாக தெரிவு செய்யப்படுகிற பொழுது அவருடைய சம்பந்தமாக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மற்ற நடவடிக்கைகள் நாங்கள் நேரடியாக எடுத்துக்கொண்டு செய்வோம், வாங்குவோம் என்று எங்களுடைய தீர்மானத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை அறிவிக்கின்ற அதுதான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில். சஜபையாக இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் செய்து கொள்வது. அதன் அடிப்படையிலே அவரும் அங்கு வந்து ஒரு புதியவர், அவரும் அந்த மக்களுக்கு சேவை கடந்த காலங்களிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியோடு பயணித்து சேவை செய்தவர். எனவே அவருக்கும் திடீரென்று இவர்களோடு சேர்ந்து மாறிக்கொள்ள வேண்டும் என்கிற நிலவரம் வந்து போனது. அதனால் அவரும் அதிலே சம்பந்தப்பட்டு அவருக்கும் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக
நாங்கள் அனுப்பியிருந்து அவர்களுக்கும் இன்னும் ஒரு வழக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். மற்ற விசாரணைகள் தொடர்ந்து செய்வதற்கான நிகழ்ச்சியினர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் இருக்கிறது. அவர்களுக்கு முடியவில்லை. 2 பேருக்கும் ஷியாக் ரஹ்மான் அவர்கள் அது தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை வைத்து நடந்து கொண்ட விஷயத்தை மன்னிப்பு கோரி அறிப்பதிலே அது கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இவருடைய விளக்கமும் அவர் இன்னும் நீட்டி கேட்டு தன்னுடைய விளக்கத்தை தருவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் மூவரும் இப்போது உங்களுடைய கட்சியோடு எந்த தொடர்பும் இல்லை? அவர்கள் சுயாதீன உறுப்பினர்கள் அல்லது ஆளுந்தர உறுப்பினர்களா? எதிர்கட்சி முஷாரஃப் அவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் வழக்கு வைத்திருக்கிறோம். நாங்கள் வழக்கு வைக்கவில்லை, அவர் வழக்கு வைத்திருக்கிறார். அந்த வழக்கும் அதனுடைய தீர்ப்பு இன்னும் வெளிவரவில்லை, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது. மற்ற 2 பேரும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் இருக்கிறார்கள் என்பதுதான் வாஸ்தவம். அந்த அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறார். 20வது திருத்தத்துக்கு ஆதரவளிக்குமாறு உங்களுடைய கட்சி தலைமை இவர்களுக்கு சொல்லவில்லையா? 20வது திருத்தம் அல்ல, எந்த ஒரு விடயத்திலையுமே நாங்கள் அந்த விடயத்தின் பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அந்த விஷயத்திலே அப்பொழுது இவர்கள் சொல்லுகிற எல்லோருமே சொன்னார்கள், தலைவர் சொல்வதை நாங்கள் கேட்கத்தான் இருக்கிறோம் என்று. அன்றைய தினம் அவர் பாராளுமன்றத்துக்கு தலைவர் அவர்கள் வந்தார்கள். இவர்களும் வைத்து கூடி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே கூடி எல்லாம் செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் என்னிடத்தில் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. தலைவர் கதைத்தார், வாங்கினார் என்கிற விடயங்கள் பற்றி எனக்கு அதிலே தெளிவில்லை. ஆனால் அதற்கு பிறகுதான் அவர்கள், இப்போ நான் என்னிடத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு போனார், நாங்கள் மஞ்சளை நசிக்க வேண்டுமா, பச்சையை நசிக்க வேண்டுமா, சிவப்பை நசிக்க வேண்டுமா? அப்போ என்னிடத்திலே கேட்டார் சேர்மன், மஞ்சளை நசிக்கினால் ஓகேயான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று முதல் சொல்லுங்கள், அதுக்கு நான் சொல்லுகிறேன் என்று. அவர்களுக்கு தெரியாத விடயம் அல்ல, ஆனால் வேணும் என்று அவர் கேட்டார். இல்லை, நான் எதிர்ப்பது என்றால் சிவப்பு, ஆதரிப்பது என்றால் பச்சை, நடுநிலை என்றால் மஞ்சள். இல்லை, நான் நினைச்சேன் மஞ்சள் நசிச்சு போட்டு இருக்கலாம் என்று நினைச்சேன் என்று சொல்லி போட்டு போறாரு. புறவு பார்த்தா அவர் பச்சை நசிச்சு போட்டு வேலையை பார்த்தாரு. இந்த வாக்கெடுப்பில் நான் நினைக்கிறேன் 20 திருத்தம் நான் நினைக்கிறேன். எனவே இவ்வாறு பேசப்பட்டது. நானும் அந்த நேரத்திலே தலைவர் அவர்களை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வந்த நேரத்திலே நானும் அங்கு போயிருந்தேன். அந்த பேச்சுவார்த்தைகளின் போது அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தலைவர் பேசியதாக தலைவர் பேசியதாக இடத்துல பேசவில்லை. இப்படி பேசும்போது இல்லாமல் இருக்கலாம். தொலைபேசி யாரோடு பேசுவது? பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃபோடு பேசியதாக சொல்ல. இல்லை, தொலைபேசியில் பேச வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அவ்வளவுதான். பெசில் ராஜபக்ஷவோடு முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் பேசியதாக சொல்லப்பட்டது. அவரோடு பேசினார், அதுக்கு பிறகு இவருக்கும் பேச வைத்தார். இல்லை, பெசில் ராஜபக்ஷ பேசியிருக்கலாம், பேசாமல் விட்டிருக்கலாம். பெசில் ராஜபக்ஷ பேசினார் என்பதற்காக வாக்களிக்க வேண்டும், பேசவில்லை என்றால் வாக்களிக்க கூடாது. அப்படியா? அதே தெரியாது. அதான் கேட்கிறேன் நான். பசில் ராஜபக்சோட பிரச்சனை விடத்துக்கு தேவையில்லை. பசில் ராஜபக்ச தொலைபேசியில் பேசினாரா அல்லது கோத்தாபய ராஜபக்ச இதில் பேசினாரா என்கிறது அல்ல பிரச்சனை. நீ வாக்களித்தது பிள்ளை என்றா அந்த தலைவனும் சேர்ந்து தான் எங்களோட பொலிட்டிக்கல் ஒத்தோரிட்டியில் சொல்கிறான் நீ வாக்களித்த பிள்ளைன்னு சொல்லி. இதில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த நம்பகத்தன்மை குறித்து. அதான் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது என்பதில் பல்வேறு சிக்கல்கள். அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது, உங்களுடைய தரப்பினுடைய கருத்து வேறு. அந்த நேரம் நாங்கள் இருந்த அந்த நேர பொழுதிலே அவ்வாறு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது என்றால் என்னிடத்தில் தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தேன். கட்சி ரீதியாக எடுக்கவில்லை, தனிப்பட்ட ரீதியில் தலைமை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கலாமே என்று கேட்கிறேன். இல்லை, தலைமை அவ்வாறு செய்திருந்தால் அவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கின்ற விடயத்துக்கு அவர் முன் வந்திருக்க முடியாது. தலைவர் வந்திருக்க முடியாது தானே. நானே உங்களை செய்ய சொல்லி போட்டு பிறகு நானே உங்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து குந்தி தீக்கிறேன்னு சொன்னா அது தர்மத்துக்குரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனை ஆதாரம் இல்லாது. அதான் விஷயம். சொன்னதுக்கும் சொன்னாரா இல்லை என்பதற்கு ஆதாரம் இல்லை. இது ஒவ்வொருத்தருடைய நன்னடத்தையும் அந்த கால சூழல்களிலே படுகின்ற பிரச்சனை. இப்போ ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் எடுத்துக்கொண்ட நிலவரத்தை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொருத்தரும் பேசிக்கொள்கிற தேவைப்பாடு இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் நான் அதை விலகினால் இதற்கு என்ன ஆதாரத்தை இல்லாட்டி எவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்கிற விடயத்தை தேடிக்கொண்டிருக்கிற விடயம். ரிஷாட் பதுதீன் அவர்கள் சொன்னாரா இல்லையா என்கிற விடயம் நான் இருக்கும் வரையும் அவடத்தில் நீண்ட நேரம் இருந்தேன். அப்படியானால் நீங்கள் தலைவரை நம்புகிறீர்கள்?
தலைவர் சொல்லியிருக்க மாட்டார் என்று நம்புகிறீர்கள்? நிச்சயமாக தலைவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்திருக்கும் என்று நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக சத்தியமா? நிச்சயமாக. அதுக்கெல்லாம் சத்தியம் தேவையில்லை. ஏனென்றால் அதிலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தலைமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் மூத்துக்களே கேட்கின்ற விடயம். நான் அது பிழை என்றால் நான் அவரிடத்திலே போய் சொல்லியிருப்பேன். இது தெரிந்திருந்தால் நான் அவரிடத்திலே போய் சண்டை போட்டிருப்பேன். அப்படியான ஒரு ஃபைட்டர் நான் பாட்டிக்குள்ளே. தலைவர் இருக்கிறார் என்பதற்காக மற்ற கட்சிகளை விட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலே அந்த ஜனநாயகம் இருக்கிறது. எல்லாரும் நிச்சயமாக தலைவர் மாத்திரம் தலைவருக்கு அதிகாரத்தை வேறு சிறிய கட்சிகளிலே தலைவராக மாத்திரம் எடுக்கிற வேறு கட்சி எல்லா கட்சிகளும் தான். அதை மட்டும் ஏன் கேட்கிறீர்கள்? எல்லா கட்சிகளும் எங்களுடைய கட்சிகளிலே எல்லாரும் தீர்மானித்த ஒரு பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் மாத்திரம்தான் அவருக்கு தீர்மானிக்க முடியும். மற்றும் வரை அவரும் அதனோடு ஒரு ஆள் 9 ஒரு ஆளாகத்தான் அவரும் இருக்க வேண்டி வரும். எங்களுடைய 19 பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இதில் அவரும் ஒரு ஆளாகத்தான் இருக்க வேண்டி வரும். எனவே அந்த நிகழ்ச்சி நிரலிலே வந்த பொழுது கூட அந்த வந்த சட்டத்தரணிகள் கூட அப்படியான ஒரு கேள்வியை அங்கு வைக்கவில்லை. சௌர முஷாரஃபுக்கு அந்த விசாரணையின் பொழுதோ இவர் நீங்கள் இப்படி சொன்னது தானே, இப்படி பேசியது என்ற விடயத்தை அப்படி சொல்லவில்லை. எனவே இது ஒரு அரசியல் காலகட்டங்களுக்கு அரசியலுக்காக செய்து கொள்ளப்படுகிற விடயங்களாக இருக்கலாம். ஆனால் இதிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதுதான் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது முஸ்லீம் அரசியல் மீள்வாசிக்கப்பட வேண்டும் என்கிற விடயம். இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பால் இல்லாமல் அல்லது இப்போ நான் நினைக்கின்ற பொழுது தலைவரை மாற்ற வேண்டும் அல்லது தலைவர் சொல்கிறபடி நான் எதிர்பார்க்கின்றபடி தலைவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே வருகிற பெரிய பிரச்சனை. நான் என்னுடைய நடந்து வந்த பாதையிலே நான் கண்டுகொண்ட விடயம் என்னவென்றால், நான் நினைக்கிற ஒரு விடயத்தை அல்லது நான் செய்யப்போகிற ஒரு விடயத்தை தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் தலைவனுக்கு என்றுமே நல்ல மனிதனாக நல்ல தலைவனாக என்று நான் பாராட்டி கொண்டிருக்க முடியும். அப்படி ஒரு தலைவனால் இருக்க முடியாது ஒரு கட்சியை பொறுத்தவரையிலே. அங்கும் தலையை காட்டி இங்கும் வாழை காட்டி எதிர்கட்சியிலிருந்து ஆளுந்தரப்பு அமைச்சர்களிடத்திலே போய் வேலைகளை வாங்கிக் கொள்வதன் மேலே சந்தேக பார்வை தலைவர்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அதுவே சரணாகதியாக போய் தலைவரையும் காட்டி கொடுத்து பிரச்சனையை மாட்டுகின்ற விஷயமாகவும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடாது. இல்லை, இப்போது ஒரு தெளிவுக்கு வருவோம். இப்போது இருக்கிற பிரச்சனை நீங்களும் தெளிவுக்கு வந்து ஒன்றும் செய்யலாது. பொதுமக்களுக்கு விளக்கப்படுத்துவோம். ரெண்டு பேரும் சொல்லி கதைக்கிறீங்க, நானும் பேசுறேன் தான். நடந்த பாடு இல்லை, இருந்தாலும் முயற்சி. இல்லை, பொதுமக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல். அதாவது இவர்கள் போனதும் போனார்கள், அவரை வெளியில் எடுத்திருந்தாலாவது இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் சொல்ல வரவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் அவ்வாறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த தரப்பிலே அவர்களுக்கு ஒரு ஆதரவு வழங்குகிறவனாக இருந்திருந்தால் நான் அவர்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கியிருப்பேன். சரி, நான் அப்படி செஞ்சிருந்தால் நான் அப்படி ஆதரவு வழங்கியிருக்க மாட்டேன். ஒரு ஏனால் இந்த கட்சியின் மீது எனக்கு அதிக அக்கறை பற்றிருக்கிறது. அப்படி இவர்கள் போன்ற ஒரு ஆதரவை நான் வழங்கியிருந்தாலும் கூட அப்படியான கட்டத்தில் என்னுடைய தலைவனை மீட்க முடியாமல் போனென்றால் போய் ஓரத்துக்குன்னு சொல்லி போட்டு உன்னை இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் ஒளியாக இருப்பேன். உங்களை எப்படி நம்புவது? கடந்த கால அனுபவம் இருக்கிறது. என்னுடைய கட்சியினுடைய பதிவுகளும் படினங்களும் நான் நடந்து வந்த அரசியல் பாதையும் உங்களுக்கும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுதான் ஒரு அரசியல்வாதியினுடைய தடயங்களும் நம்பிக்கையும். நீங்கள் வந்தபோது காங்கிரஸிலிருந்து கட்சி தாவினீர்கள், அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீர்கள். 2015 ஜனாதிபதி தேர்தலில் அது கட்சி ஒன்று எடுக்கின்ற தீர்மானங்கள் இல்லை, அது தனிப்பட்ட அமீரலி, தனிப்பட்ட ரிஷாட். உங்களுடைய நம்பகத்தன்மை மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கூட்டத்தில் உங்களுடைய பேரை சொல்லி பேசுகிற அளவுக்கு நிலைமை வருது. அது உண்மை. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கவலை இருக்கு. நான் இன்றைக்கும் சொல்றேன், அவர்களுடைய முடிவு தவறல்ல. அவருடைய தேசிய பட்டியலோடு எடுத்து கொண்டு வந்த விடயம் என்கிற விடயம் இருக்கிறது. அது அவருக்கு சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அது எங்களுடைய தனிப்பட்ட முடிவு அல்ல, அது கட்சியினுடைய முடிவு. எங்களுக்கு எப்பயோ, அதாவது உங்களுக்கு அதனுடைய எம்பியாகவே போக வேண்டும் என்பது கட்சியினுடைய முடிவு. இல்லை, உங்களுக்கு இன்னொரு பகுதி தெரியாது. தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே சஹூர் ஹிஸ்புல்லா அவர்களை கொண்டு அதிலே சேர்க்க போகின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்குள்ளால் இழைத்து தேர்தல் கேட்க வேண்டும் என்று பெசில் ராஜபக்சே சொல்கிறார். அப்பொழுது எங்களுடைய கட்சியிலே சொல்லப்படுகிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வர முடியும். அதில் ஹிஸ்புல்லாவுக்கு அந்த சந்தர்ப்பம் போனால் இருக்கின்ற அமீர் அலிக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். எனவே ஹிஸ்புல்லா இப்பொழுது அவர் இருக்கின்ற மாகாண சபை அமைச்சராக இருக்கட்டும், அமீர் அலி அதிலே கேட்கட்டும் என்று சொன்னால் அவர்கள் விட்டப்பாடில்லை.
ஏன்னா ஒரு எம்பி அதில் இஸ்புல்லா கேட்டிருந்தாலும் சரிதான், கேட்காம விட்டிருந்தாலும் சரிதான், கேட்டிருந்த அவர் கேட்காம விட்டுருந்தா நான் வந்திருப்பேன். அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறேன்னு சொல்லக்குள்ள பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லோரும் ஒருமித்து சொன்னார்கள், அதில் அப்படி வந்தால் நாங்கள் அமீர் அலிக்கு தேசிய பட்டியல் தருவோம் என்று. உங்களுக்கு தெரியாது, மட்டக்களப்பு எங்களுடைய ஓட்டமாவடி ஜும்மா பள்ளிவாசலிலே பசில் ராஜபக்ச வந்து ரிஷாட் பத்ருதீன் ஹிஸ்புல்லா அவர்கள் தான் அவருடைய மொழியை சிங்கள மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணார். அதிலே சொல்லப்பட்டது என்னென்றால், இன்று இந்த கிழமைக்குள் நாங்கள் அவங்களுடைய அமைச்சர் அமீர் அலிக்கு தேசிய பட்டியல் வழங்குவோம் என்று சொல்லி போட்டு இங்கிருந்து கொழும்புக்கு போய் சொல்லி போட்டு வந்தது. வந்து தரலத்தானே. அப்போ அது 5 வருஷம் போனது, 4 வருஷம் போனது பிள்ளைதானே. அதற்கு நீங்கள் பழி தீர்த்து கொண்டீர்கள். பழி தீர்த்தது அண்டில்ல, அது எங்களுடைய கட்சியின் பார்வையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. கட்சி கிடைக்க வேண்டியது தாமதமானது, கடைசி நேரத்தில் தந்தது. எனவே அந்த கவலை எனக்கு பதவியை ராஜினாமா செய்தால் தான் என்ன இல்லாவிட்டால் எனக்கு அந்த கவலை இருக்கிறது. ஒரு தேசியத்திலே ஒரு விடயம் என்கிற பார்க்கிற பொழுது எனக்கு அதில் கவலை இல்லாமல் இல்லை. ஆனால் கட்சியின் தீர்மானம், நாங்கள் சிறுபான்மை அரசியல் கட்சிகள், நீங்கள் நான் கேட்கின்ற மாதிரி அல்லது ஒரே கட்சியோடு தான் பயணிக்கணும் என்கிற நிலவரம் நம்மளோட நாட்டிலும் இல்லை, நம்மளோட சமூக செட்டப் அமைப்புகளும் இல்லை. அப்படி செய்ய முடியாது. அடுத்த தேர்தலில் அது ஒவ்வொரு தேர்தலுக்கு எங்கெங்கு நமக்கு எங்கட ஆக்களை கேட்பாங்களே, என்ன சார் 5 வருஷம் சும்மா காய வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்படி செய்ய மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. நண்பர் பஷீர் சேகதாத் அவர்கள் ஒரு இதிலே சொன்னார்கள், என்னுடைய மக்கள் கேட்கிறார்கள் எங்கு உங்களுடைய கருத்தை புராடவே காணவில்லை என்று, என்னுடைய மக்கள் கேட்கிறார்கள் புடை சூழ உங்களுடைய பாதுகாவலரை காணவில்லை என்று சங்கோச்சப்படுகிறார்கள். இப்படியான விலங்குகளும் இல்லாமல் இல்லை, மக்கள் மத்தியிலே இருக்கிறது. எனவே அரசியல் என்பதும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது தானே. 5 வருடங்கள் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு சில சலசலப்புகள் வருவதற்கு காரணமும் இன்னும் ஒரு 5 வருடங்கள் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்துவிடக்கூடாது என்கிற அச்சம் அந்த கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான். அடுத்த தேர்தலில் எந்த கட்சியில் போட்டியிடுவீர்கள்? சொல்ல முடியாது. அது கட்சி என்பது அந்த தேர்தல் நான் நினைக்கிறேன் இப்பொழுது பேச்சு அடிப்படையின் பொழுது ஜனாதிபதி தேர்தல் தான் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் கேட்பது பாராளுமன்ற பொது தேர்தல். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகுதான் வருமாக இருந்தால், அது ஒவ்வொரு தேர்தலுக்கு அந்த காலத்துக்கு ஒவ்வொரு திசை காட்டி ஒரு குறி இருக்கிறது. முதலிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு பொது தேர்தல் வந்தால் எப்படி அந்த கலவை இருக்க வேண்டும், ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு பொது தேர்தல் வந்தால் அந்த கலவை அதிலே மாற்றம் எப்படி வரும் என்கிற விடயங்கள்லாம் அரசியல் கட்சிகளுக்குள் இருக்கிறது. முதலிலே ஜனாதிபதி தேர்தல் வருவதாக இருந்தால் அது இது நீண்ட இடைவெளி 18 நல்லதாக இருக்கும். இல்லை நீண்ட இடைவெளி 18 மாதங்களை கொண்ட விரயம். அதை இப்பொழுது நாங்கள் எதிர்வு கூற முடியாது. ஆனால் நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கிற விடயம் என்னிடத்திலே இந்த நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த கட்சியில் இருக்கிற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இந்த முஸ்லீம் வாக்காளர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. எப்படி என்றால், நாங்கள் இந்த தலைமை கட்சி என்கிற விடயங்களுக்கு அப்பாலும் நாங்கள் தேசியம் என்கிற ஒரு சிந்தனை எங்களிடத்திலே வளர்க்கப்பட வேண்டும், வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது ஒவ்வொரு கட்சியும் அந்த விடயத்திலே அதிக பங்களிப்பு செய்ய வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் தேசியம் என்கிற ஒரு விடயம் இதுக்குள் பேசப்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய மாவட்டத்துக்குள் நாங்கள் வரையறுத்து கொள்ளாமல் தேசியத்துக்கும் நாங்கள் பங்களிப்பு செய்கின்ற அரசியல் தலைவர்களாக மாற்றி எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய தலைவர்களுக்கும் கட்சிக்கும் இருக்கிறது. அப்படினால் மக்கள் கேட்பார்கள், நீங்கள் தேசிய கட்சியில் கேட்கலாமே, தேசிய கட்சியில் இருக்கலாமே. தேசிய பார்வை என்கிறது தேசிய கட்சியோடு இணைந்துதான் தேசிய பார்வை இருக்க வேண்டும் என்பதல்ல. நாங்கள் இருக்கிற கட்சிக்குள் இருந்தும் அந்த தேசிய பார்வையை கொண்டு வர முடியும், அதை செய்யப்பட வேண்டும். அது நான் பாராளுமன்றத்திலும் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன், ஐயா சம்பந்தனிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன். கடந்த காலத்திலே முஸ்லீம் தலைவர்கள், நான் உட்பட நீங்களும் ஐயா, தேசியத்திலே இந்த பிரச்சனைகளை சிங்கள மக்களுக்குள் மத்தியில் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்லவில்லை என்கிற பலமான குற்றச்சாட்டு எனக்குள் நானும் அதிலே பங்குதாரன். எங்களுடைய பிரச்சனை நாங்கள் எங்கு பேசுவது, எங்களுடைய மாவட்டத்திலே பேசுவது, வந்தால் பாராளுமன்றத்திலே பேசுவது, அல்லது கொழும்பிலே வந்தால் சில நண்பர்கள் நூல் வெளியீடு அல்லது உங்களை போன்றவர்கள் கூப்பிட்டால் இப்படி ஒப்பாரி வைத்து விட்டு போவது. ஆனால் இது யதார்த்தமான முறையிலே விளங்குகின்ற விடயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் தேசியத்திலே பேசப்படுகிற பொழுது சிங்கள சமூகத்துக்கும் எமது செய்தி செல்லப்படவில்லை என்கிற விடயம். இது ஒரு கடந்த காலங்களிலே இந்த நடந்த குண்டுவெடிப்புகள் பிரச்சனைகள், சஹரான் பிரச்சனைகள் போன்ற விடயங்களுக்கெல்லாம் என்னுடைய பார்வையிலே நான் கண்டுகொண்ட விடயம், கடந்த காலத்திலே இருந்த முஸ்லீம் அரசியல் தலைவர்கள்
சிங்கள அரசியல் மக்கள் மத்தியிலே நாங்கள் யார் என்கின்ற விடயத்தை தெளிவான முறையிலே நாங்கள் சொல்ல தவறியிருக்கிறோம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு நான் உட்பட அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படினால் 2 கட்சிகளையும் கலைத்து விடலாம். கலைத்து விடுகின்ற விடயம் அல்ல. நான் கட்சியை கலைக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. ரொம்ப லேசாக சொல்கிறேங்க, வேறு கொந்தரத்தில் கொண்டு எங்களை மாட்ட போகிறீங்களே தெரியாது. என்னென்று சொன்னால் கட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லலை. சம்பந்தனையாடத்திலையும் சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் TNA கலைக்க வேண்டும் என்ற பொருள் கூட நான் சொல்லவில்லை. ஐயா, எங்களுடைய தேசியமயப்படுத்த வேண்டும், எங்களுடைய பிரச்சனையை மற்றவர்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்த வேண்டும் என்கிற விடயம். அது நாங்கள் கடந்த காலத்திலே செய்ய தவறு இருக்கிறோம். அது செய்ய வேண்டும், மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். இப்போ நாங்கள் இந்த சஹராண்ட பிரச்சனை, டாக்டர் ஷாஃபிர பிரச்சனை, இப்போ இதெல்லாம் பாருங்கள், ரிஷாட் பத்ருதீன் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு தேசியத்தில் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் செய்தார்கள். ரிஷாட் பத்ருதீன் செய்தார், சப்போர்ட் பண்ணியிருப்பார். டாக்டர் ஷாஃபி இப்படி செய்தார். அப்போ இந்த ஊடகங்கள் எப்படி அதை மனிப்புலேட் பண்ணிச்சு? அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை என்றால் அடிப்படையில் எங்களுடைய செய்தி அவர்களுக்கு சென்றடையவில்லை. நாங்கள் எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை பற்றி அல்லது அரசியல் ரீதியான நல்ல அபிப்பிராயத்தை பற்றி அந்த விஷயங்கள் சென்றிருக்குமாக இருந்தால் மற்ற அரசியல் தலைவர்களும் அதை பற்றி யோசித்திருப்பார்கள். இதை நாங்கள் பிழையாக வழிநடத்துவதிலே பிழை இருக்கிறது என்ற அடிப்படையில் இப்பொழுதும் எல்லாம் முடிந்ததின் பின்பாக ஒன்றை சமாவேண்ட என்கிற அளப்படையிலே வந்திருக்கிறது. ஜனாசாக்களை அடக்கம் பண்ணாமல் எரித்ததிலே பிழை விட்டுகிறோம் என்ற விடயம் இப்பொழுது பேசப்படுகிறது. அப்பொழுது அது பேசப்படவில்லை. எனவே அந்த இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தேசியத்திலே மற்ற மக்களிடத்திலே பேச வேண்டும், கதைக்க வேண்டும். எங்கள் மீது உள்ள அவர்களுக்கு எங்கள் மீது உள்ள கோபதாபங்கள் கொண்டு தணிய வேண்டும். பொதுவாக கேட்கிறேன், நீங்கள் ஒரு மக்கள் நலன் சார்ந்த மக்களோடு எளிமையாக பழகக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். நீங்கள் உண்மை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 20 ஆண்டு கால அரசியல், உங்களுடைய அரசியல், முஸ்லீம் தலைமைகள், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சமூகத்துக்கு உண்மையில் என்ன செய்திருக்கிறார்கள்? உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இவர்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? இவர்கள் எதற்கு, இவர்கள் ஏன் பாராளுமன்றம் போக வேண்டும்? இவர்களால் எந்த பயனும் இல்லை. இந்த 225 பேருக்கும் சிங்கள மக்கள் திட்டுகிறார்கள். நாட்டிலுடைய அனைத்து தரப்பினரும் அவர்களை வசைப்பாடுகிறார்கள். அதில் ஒரு நியாயம் இருப்பதாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிலைமை அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஜமானுக்கு தலைவர்களால் அவர்களை தாக்கி வச்சுக்கான், இவ்வளோதானுக்கு செல்லலாம். இந்த மக்களுக்குரிய தலைவர்களாக அந்த சமூகத்துக்குரிய தலைவர்களாக தான் அவளை ஆக்கலாம். சரிதானே? அதை மீறியும் இறைவன் கொடுக்க முடியாதானே. எனவே அப்போ அந்த தலைவர்கள் சரி, அந்த உறுப்பினர்கள் சரி, அந்த தெரிவு செய்யப்படுற ஆக்களும் சரி, வாக்களிக்கிற ஆக்களும் சரி என்ற நேரம் தான். இவர்கள் என்ன செய்தார்கள், செய்யவில்லை என்கிற பிரச்சனை அது இந்த மில்லியன் ருபீஸ் கொஸ்டின் என்று சொல்லலாம், கேள்வி என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நழுவ விட்டார்களா, தவறினார்களா என்கிற குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இல்லை என்னிடத்திலே. அதிலே நான் 100% உங்களுடைய கேள்வியை நான் புறந்தள்ளி விட்டு செல்ல முடியாது. ஒரு பொறுப்புள்ள என்ற ரீதியிலே அதிலே சில தவறுகள், பிழைகள் இல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் அதுக்குரிய கால சூழல்களும் அமைப்புகளும் அதனோடு இருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதன் பின்புலமாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பங்கு இருக்கிறது. ஒரு தனி மனிதனை இப்போ நான் ஒரு தலைவனாகி விட்டேன் என்றால் என்னுடைய பாட்டுக்கு ஓட மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடாமல் என்னையும் சில கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இந்த வேலையை செய்து கொண்டு போகிற, வழிகாட்டல் செய்கிற, இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள், என்னுடைய கல்முனை பிரச்சனையை தீர்த்து தாருங்கள், என்னுடைய கல்குடா பிரச்சனையை தீர்த்து தாருங்கள், எல்லை பிரச்சனை என்கிற ஒரு ப்ரெஷர் கடந்த காலத்திலே நான் என்னால் முடிந்த அந்த பங்களிப்பை நான் செய்திருக்கிறேன். அதில் தவறில்லையே. பாராளுமன்றத்திலே சென்று எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் என்கிற விடயம் அல்ல. எல்லாத்தையும் நிச்சயமாக அந்த பங்களிப்பை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்வதற்கும் அதை பெற்றுக் கொடுப்பதற்குமான சில நிகழ்வுகள், காலங்கள் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் 65 வருஷத்துக்கு மேலாக தமிழ் சமூகம் போராடி கொண்டு தான் இருக்குது. அவர்கள் அந்த பிழையா செய்கிறார்கள் இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 30 வருடம் 35 வருடம் சாத்வீக போராட்டம், 30 வருடம் ஆயுத போராட்டம், அப்படியெல்லாம் நடந்தும் இன்னும் அவர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு. இல்லை, அவர்கள் பொதுவாக ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களே, அதாவது நாங்கள் நல்ல சந்தர்ப்பங்களை தவறு விட்டு விட்டோம். அப்படி முஸ்லீம் தலைமைகளுக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை. இருக்கலாம், முட்டாக இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வந்த பொழுது அதற்குரிய பொருத்தமான அமைச்சுக்களை எடுத்து அந்த வேலைகளை அந்த சமூகத்துக்கு செஞ்சு கொடுத்து நான் நினைக்கிறேன். என்னுடைய சந்தேகம் ஒன்று இருக்கிறது. இவர்கள் மக்கள் நலனை தாண்டி தங்களுடைய கட்சி நலன், தங்களுடைய நலன் சார்ந்த முடிவுகளை தேர்தல் காலங்களில் எடுத்ததனால் இப்படியான விளைவுகள் வந்தனவோ? அது ஒரு காரணமாக இருக்கு. தேர்தல் காலங்களிலே இர்ஃபான், தேர்தல் காலங்களை பொறுத்த வரையிலே எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற தேவைப்பாடு தான். அதிலே ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை என்னவென்று சொன்னால், சிறுபான்மை சமூகத்துக்கு இருக்கின்ற ஒரு சவால் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் எதிர்த்தரப்பு அரசியல் என்பது எல்லா காலத்துக்குமே நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் சமூகம் அதை நன்று ருசித்து கொண்ட விடயம். தமிழ் சமூகத்துக்கு தேர்தல் செய்கின்ற விசேடமாக டிஎன்ஏ கட்சி உள்ளவர்களுக்கு அந்த அரசியலை செய்கின்ற விடயம் என்பது அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் அவர்களுக்கு எதிர்ப்பில்லை என்றால் அரசியல் செய்ய முடியாது, ஆளுந்தரப்பில் இல்லை என்றால் அரசியல் செய்ய முடியாது. இதுதான் விடயம். எங்களுடைய இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை. முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை அபிவிருத்தியும் வேண்டும், உரிமையும் வேண்டும். இது எங்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரிதான், எங்களோடு இருந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எதிரிலே போயிருந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எங்களோடு வந்தவர்கள் பிரிந்து போய் நிற்கின்றவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த ரெண்டு விடயங்களையும் வைத்து நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. உரிமையையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியிலே அது மிகுந்த கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு அமைச்சர், நான் ஒரு கல்வி அமைச்சர், நீங்கள் கல்வி அமைச்சராக இருக்கிறீர்கள், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து உங்களிடத்திலே வந்து கெஞ்சி கூத்தாடி 4 இடமாற்றத்தையும் ஒரு 10 ஆசிரியர்களையும் பெற்றுக்கொண்டு போகிறேன் என்றால், நீங்கள் என்னதான் செய்தாலும், என்னதான் பாராளுமன்றத்திலிருந்து கத்தினாலும் நீங்கள் மனசு வைத்தால் மாத்திரம்தான் அதை செய்து தர முடியும். அப்போ நீங்கள் மனது வைத்தால் மாத்திரம் செய்து தர முடியுமாக இருந்தால், உங்களுடைய மனதிலே நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் உங்களோடு நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இருந்து போட்டு இது எங்களுடைய சலுகை சார்ந்த பிரச்சனை. உரிமை சார்ந்த பிரச்சனையிலே ஒரு கல்வி அதிகாரி அங்கு பிழையாக நடந்து கொள்கிறார், உங்கள்ட்டும் சொல்லி அது நடக்கவில்லை என்றால் அதற்கு எதிராக நாங்கள் பேசினால் அது எதிர்காலத்தில் அதை செய்ய முடியாது. இவ்வாறான சிக்கல் முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறது. இந்த இரண்டுக்குள்ளும் தான் முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் இவ்வளவு காலம் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. உங்களுக்குள் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். இப்போது இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய கட்சி தலைமை, அதனத்தில் உங்களுடைய பழைய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அங்கிருப்பவர்கள், இவர்களோடெல்லாம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். இதன் பொழுது எப்போதாவது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமே, இதற்காக நாம் ஏதேனும் ஒரு முடிவுக்கு வரலாமே, அல்லது இவ்வாறான தீர்மானங்களை செய்து முடிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக உங்களுக்கு தோன்றுகிறதா? இல்லை, அப்படி சில நண்பர்களிடத்திலே நான் பல நண்பர்கள் பொதுவாக இருப்பவர்கள், அதாவது சிவில் சமூகத்தினர், நான் அப்படி பேசியிருக்கிறேன், வியாபாரிகள் அவ்வாறான எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இருக்கிறவர்களுக்கு அது இருக்கிறதா? அதாவது சாதாரண எம்பிக்களாக அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒன்றிணைந்து ஏதேனும் ஒரு திட்டத்தோடு களமிறங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. இல்லை 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 இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு முனைப்பு செய்ய வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான். எங்கள் முஸ்லீம் பிரச்சனையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் 100 இருக்கிறது என்றால் 100ஐயும் ஒரு 5 வருட காலத்துக்குள், ஒரு 10 வருட காலத்துக்குள் தீர்த்துவிட முடியாது. ஆனால் அது திட்டமிட்டு ஏதாவது ஒரு வகையிலே செயல்படுவோமாக இருந்தால், என்னை பொறுத்தவரையிலே ஆளும் தரப்பில் இருந்து செய்வதிலும் பார்க்க எதிர்த்தரப்பில் இருந்து அதை சாதிக்கலாம் என்ற ஒரு விடயம். ஆனால் எதிர்காலத்திலே வடகிழக்கில் இருக்கிற முஸ்லீம்களுடைய உரிமை பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுது தமிழ் தரப்போடு கைகோர்க்காமல் சாதித்து கொண்டு முடியாது என்பதிலே நான் தெளிவாக இருக்கிற அரசியல்வாதி. எங்களுடைய பிரச்சனைகள், முஸ்லீம்களுடைய அந்த பிரதேசங்களில் இருக்கிற பிரச்சனைகள், நிலம் சார்ந்த, வயல் சார்ந்த, காணி சார்ந்த, எல்லை சார்ந்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எந்த அமைச்சராகவும் இருந்து கொண்டு இங்கு அதை சாதிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அது அந்த பிரதேசத்திலே இருக்கிற தமிழ் உறவுகளோடும் தமிழ் அரசியல் தலைமைகளோடும் ஒருங்கிணைப்போடு உடன்பாடோடு மாத்திரம்தான் அது சாத்தியப்படும் என்று நான் பலமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிறீர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அந்த கட்சியோடு ஐக்கியமாகத்தான் கடந்த தேர்தலையும் சந்தித்திருந்தது. ஆனால் உங்களுடைய தலைமை அதிலும் மௌனமாக இருக்கிறார். சஜித்தோடு இருக்கிறாரா என்னன்னு தெரியாது, இல்லையா என்று தெரியாது. எனக்கு கிடைத்த ஒரு உணர்வின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், அவர் கடந்த நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரித்தார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இல்லை, அது நீங்கள் ஊடகவியலாளர்கள் எப்பொழுதும் சந்தேகத்தோடு பார்க்கிற பார்வை இன்று நேற்றல்ல. அதில் நீங்கள் விசேஷமாக கொஞ்சம் கூடத்தான் பார்ப்பீர்கள். அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது அவருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால்,
எல்லா கர்மங்களையும் தனித்து நின்று செய்ய வேண்டும். அடுத்தது அவர் மட்டுமாக நின்று அவருக்கு போடப்பட்ட 7 கிட்டத்தட்ட 9 வழக்குகள் என்று நினைக்கிறேன். இந்த வழக்குகளுக்கு போகின்ற வருகிற பிரச்சனை கடந்த தேர்தல் நேற்றைய முந்தின தினம் கடந்த தேர்தலில் யாரை ஆதரித்தார்? எந்த இதில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற டலசா ரணிலா அனுரவா என்கிற ஒரு தேர்தல் இடம்பெற்றதல்லவா நாடாளுமன்றத்தில்? நான் நம்புகிறேன் அவர் ரணில் விக்ரமசிங்கே ஆதரித்தார் என்று. நீங்கள் இல்லை என்கிறீர்களா? நீங்கள் கெஸ் பண்ணி சொல்கிற கதையா இருக்கு. எனக்கு சிரிப்பு வருது கதைச்ச போனால். இல்லை அவரோட சரியா இல்லை எஸ்ஏபியில் அவருடைய எந்த ஒரு இல்லை எஸ்ஏபியில் நாங்கள் நாங்கள் அந்த கட்சியோடு தான் இருக்கிறோம், அந்த கட்சியோடு தான் பயணிக்கிறோம், சரிதானே? ஆனால் தேர்தல் ஒன்று வருகிற பொழுது அது அந்த நேரத்தில் வருகிற விடயம் இது எவ்வளவு காலம் அரசியலிலே ஒரு வாரம் என்பது ஒரு நீங்கள் கேட்கிற விடயம் எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு விளங்குகிறது. அவர் தான் வாக்களித்தது, எனக்கு தெரியாது என்ன வாக்களித்தது என்று. ஆனால் அவர் அப்படி என்றால் எங்களுடைய கட்சியிலே அவர் சொல்லியிருப்பார், நான் இப்படி வாக்களித்தேன் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அதுவரையும் அவர் சொல்லவில்லை எங்களிடத்தில். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை இல்லை சொல்வார் என்று இல்லை. தலைவர் என்றால் நம்பிக்கை தானே. ஒரு குடும்பம் என்றால் ஒரு மனைவி கணவன் மனைவி என்றால் நம்பிக்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படி என்றால் நாங்கள் கட்சி என்றால் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் பயணிக்கமாக அவர் அனுரகுமார் திசாநாயக்கை ஆதரிக்கவில்லை. அப்படின்னா டலஸ் இல்லை ஆதரிக்கவில்லை. அவர்கள் 3 வாக்குகள் தான் எடுத்தார்கள். யாரு? அனுரகுமார் திசாநாயக்கை ஆதரித்திருக்க டலஸை ஆதரித்திருக்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கை தலைவரிடம் கேட்டு பாருங்கள், சொல்வார் உங்களுக்கு. இல்லை அவர் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். இல்லை எங்களுக்கு அதை பற்றி பேசப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது. நான் என்னுடைய கணிப்பீட்டின்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிக வாக்களிக்கிற சந்தர்ப்பம் இருந்தது. அந்த இரவு அந்த 2 நாட்களும் கடுமையானதான் இருந்தது. கொஞ்சம் பேசல் நடந்தது அப்படி நான் அறிந்தேன். என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் அந்த நேரத்திலே இரவு வேளைகளிலே சில நண்பர்கள் தொலைபேசியிலே கைப்பார்கள், இன்னாருடைய கார் இங்கு போகிறது, இன்னாரை சந்திக்கிறார் என்கிற விடயம். எனவே அதிலிருந்து எனக்கு தெளிவாக தெரிந்து போன விடயம் என்னவென்று சொன்னால், டலஸ் அழகப் பெருமா இதை கொஞ்சம் சறுக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இடத்துல இருந்தது. உங்களிடம் தனிப்பட்ட ரீதியில் இருந்தது? நான் தலைவரிடத்திலும் சொன்னேன். நான் தலைவர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் உறங்கவில்லை. எங்களுடைய தலைவரிடத்தில் நாங்கள் சொன்னோம், எங்களுடைய தலைவரிடத்திலே நாங்கள் சொன்னோம் இப்படி நிலவரம் இருக்கிறது என்று சொல்லி. அவரும் சொன்னார் இப்படி கொஞ்சம் இதாகத்தான் இருக்கிறது, என்னென்று பார்ப்போம் யோசிப்போம் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் எங்களிடத்திலே யாருக்கு வாக்களித்தது வாக்களிக்கவில்லை என்கிற விடயம் நாங்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் இப்போது அவர் அமைச்சராக இருப்பார் என்று நான் நினைத்தேன். யாரு? ஷாத்பதீன் அவர்கள். இல்லை, அமைச்சராக முடியாது. ஏனென்றால் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம். அந்த பணியாவது செய்கிறீர்களா? எதிர்கட்சியில் இருந்து அதான் நான் சொன்னேன். என்ன பிரச்சனை என்றால், நான் நினைக்கிறேன் இருக்கிற ஒரு சிறிய கட்சியினுடைய தலைவருக்கு இல்லாத அழுத்தம். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கிடம் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். வரலாம் வந்திருக்கலாம், அல்லது எதிர்காலத்திலே வரலாம். அது ஒரு விடயம் தானே. ஆனால் அவருக்குரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு தனி மனிதனாக இருந்து அவ்வளவு வழக்குகளையும் கிட்டத்தட்ட 17 வழக்குன்னு நான் நினைக்கிறேன். 17 வழக்குகளுக்கும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வழக்கு என்று வந்துவிட்டது என்றால் அதில் பெரிய ஒரு பின்னடைவு தான். அது நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதில் பெரிய ஒரு செட்பேக் கொண்டு அவருக்கு இருக்கும். இந்நேரமும் அதை யோசித்து கொண்டு என்னென்றால் திட்டமிட்ட பயணங்கள் அவர்களுக்கு போக முடியாது. ஒரு வழக்கை போட்டால் கூட பிரச்சனை பின்னடை செய்து கட்டாயமாக. ஏனென்றால் நீதிமன்றத்தை இப்போ சாதாரண இர்ஃபான் அன்று நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் ஒரு கோர்ட்டில் எழுப்பி உங்களோட சட்டத்தரணி சொல்லுவார் இந்த காரணத்துக்கு வரலன்ட்டு. ஆனால் ஒரு அமீர் அலி அல்லது ஒரு ரிஷாட் பதியுதீன் ஒரு அமைச்சராக இருந்தால் உடனே மீடியா அடுத்த கிழமை 15ஆம் தேதி வர உண்டு சொல்லி சொன்னாலும் அதை மீடியா உங்களை போன்றவர்கள் ஊதி பிறப்பித்து விடுவார்கள். இன்று இந்த அமைச்சர் ஏன் போகவில்லை, அவர் போகவில்லை, இவர் போகவில்லை, அவர் கோர்ட்டை மதிக்கவில்லை, நீதிமன்றத்தை கௌரவப்படுத்தவில்லை என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள். என்ற ஒரு அழுத்தத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். எதிர்காலத்திலே பேசுவோம். விரைவில் அமைச்சரவை மாற்றம் என்கிறார்கள், எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். இன்று கவர்னர் வழங்குவதாக சொல்லப்பட்டது நடந்தது தெரியாது. நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் அறிந்த வகையிலே அமைச்சரவை மாற்றம் இருக்கிறதாக சொல்லி 6 மாதமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இறுதியாக எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கவர்னர்கள் மாற்றத்தின் பிறகு அதிலே சரிபிழை கண்டு அதனை சொல்லுவது என்கிற விடயம். அதிலே இப்போ மற்றவர்களிடத்தில் விடயத்திலே சற்று யூகிக்க முடியும்.
ஆனால் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி விடயத்திலே யூகிக்க முடியாது. ஏன் முடியாது? ஏனென்றால் அவர் பலத்தொரு அரசியல்வாதி. அவருக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புத்தி சொல்லுகிறவர்கள் மூலமாகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் கொடுக்கின்ற சமிக்கை ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு நிறைகுணமான ஒரு அரசியல்வாதி. எனவே அவர் எப்பொழுது எந்த நேரத்திலே தீர்மானம் எடுப்பார் என்பது சொல்ல முடியாது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எவ்வாறான மாற்றம்? ஜனாதிபதியில் ஒரு மாற்றம் இல்லை, கேபினட் ரீசஃபிள் அமைச்சரவை மாற்றம் வரலாம். இப்பொழுது நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு அதிரடி தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. சஜித் பிரேமதாசன் எங்களுடைய வேட்பாளர் என்று. கட்டாயம் எடுக்க வேணும். இல்லை என்றால் பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன என்றால் இப்போ எல்லாரும் இப்படித்தானே, எல்லாரும் ஜனாதிபதியாக வரணும்னு ஒரு ஆசை. அதுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ளே 2-3 பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு வளமையாக வாரதுதான் ஒரு கட்சி என்கிற பொழுது இது என்ன மற்ற கட்சிக்குள் இன்னும் இப்படி இல்லை. வேற நான் நினைக்கிறேன் அதில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி கொடுத்து வைத்தவர் என்னென்னால் ஒன் அண்ட் ஒன்லி மேன்ன்றதுக்காக வேண்டி அவருக்கு அது பிரச்சனை இல்லாது. ஆனால் நான் நினைக்கிறேன் மொட்டு கட்சிக்குள்ள அந்த பிரச்சனை வரும். ஜேவிபிக்குள்ள அந்த கட்சி பிரச்சனை வராது. சஜிபைக்கு வரலாம் அனுரகுமார் தாண்டி ஒருவரை போட வேண்டும் என்ற நிர்பந்தம் வரலாம். அது அவர்களுக்குள் கொஞ்சம் ஒரு பாரிய ஒரு சிவில் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அப்படி அது கட்சியால் தீர்மானிக்கப்படுகிற விடயமாக வரலாம். இது அப்படி இல்லை. அதே தலைமையோடு சேர்ந்தவர்கள் நானும் சளைத்தவன் இல்லை என்று காட்டுகிறதுக்கு சில முனைப்புகள் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே தேசியத்திலே பேசப்படுகிற ஊடகங்களில் பேசப்படுகிற விடயத்தை பார்க்கிற பொழுது 1, 2, 3 வேட்பாளர்கள் வரக்கூடிய வாய்ப்பு வரலாம் என்பதற்காக அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு விடயம். அது இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானமும் கூட. அதாவது பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்கும்போது நாங்கள் கட்சி ரீதியாக ஆதரவு என்கிற மனநிலை வந்து விடாமல் இருப்போம். எங்களுடைய கட்சிக்கு ஒரு வேட்பாளர் இருக்கிறார் என்கிறதை ஏற்கனவே சொல்லிவிட வேண்டும் என்கிற ஒரு விடயம். இதனை ஏசிஎம்சி ஏற்றுக்கொள்கிறதா? அவரை வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறீர்களா? இல்லை, அது அப்படித்தான் இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கிறார்கள். அதை செய்திருக்கிறார்கள். அதிலே வருகின்ற பொழுது எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஏசிஎம்சி சொல்லுகிற பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற சிறுபான்மை கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு உடன்பாடு இருக்கிறது. நீங்கள் 3 கட்சிகளும் ஒன்றாக அப்படி என்று அல்ல, சில விஷயங்களை நாங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக பேசிக்கொள்கிற விடயங்கள் இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறார், மனோ கணேசன், டிஎன்ஏயும் கூட சில வேளைகளிலே இவ்வாறான சூழல்களிலே என்ன மாதிரியான விடயங்கள் எப்படி செய்கின்றது, எப்படி எங்களை சாதகமாக வரப்போகுது, இது பாதகம் வரப்போகுதுங்கிற பார்வை எல்லாரிடத்திலும் நாங்கள் விசாரிப்பதுண்டு. அந்த அடிப்படையிலே அந்த நேரத்திலே எடுக்கின்ற தீர்மானத்துக்கு அமைய நாங்கள் செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கட்சி தலைவர் தேர்தல் காலங்களில் சரியான தீர்மானங்களை எடுத்தவர். கடந்த தேர்தல் அது பொய்த்து விட்டது. ஜனாதிபதி தேர்தலில் அது கடந்த காலங்களிலே எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய கட்சி தலைவருக்கும் ஒரு பேர் இருந்தது. ரிஷாட் பத்ருதீன் என்ன தீர்மானத்தை எடுக்கிறாரோ அந்த தீர்மானம் தேசியத்துக்கு அது ரிஷாட் பத்ருதீன் எந்த பக்கம் அந்த பக்கம் வெற்றி பெறும் என்கிற விடயம் இருந்தது தான். ஆனால் சென்ற முறைய தேர்தல் அது ஒரு சாதாரண சூழல் அல்ல. அது ஒரு மாயை ஏற்படுத்திய தேர்தல். மக்களுடைய விரும்பாமலே அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் உங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். அது எங்களுடைய பார்வையிலே அது ஒரு ஜனநாயகமான ஒரு போர்வை என்று சொன்னாலும் அதை செய்வதற்காக, அந்த வேலை திட்டத்தை செய்வதற்காக ஜஹரானை பயன்படுத்திய விடயம் எல்லாம் நாங்கள் இப்பொழுது படிக்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அந்த விடயங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அது ஒரு திட்டமிட்டு விஷயம், வந்தப்பட்ட விஷயம். அதுக்குள்ளே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எதிர்த்து தான் நிற்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்து போனது. ஆனால் மக்களை நம்ப வைத்து விட்டீர்களே சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார் என்று. இல்லை, அந்த நேரத்திலே வெல்லுவார் தான் பார்த்தோம். நாங்கள் ஒரு அணியில் வந்துக்கிட்டு இப்போ கோத்தாபய ராஜபக்ச எதிர்பார்த்தார் 64 லட்சம் வரும் இல்லையே. அவங்க சரியா சொன்னாங்க. இல்லை பெசில் ராஜபக்ச சொன்னார் இத்தனை சதவீத வாக்கள் பெறுவோம். கோத்தாபய ராஜபக்ச கூட அவருக்கு நினைச்சிக்க மாட்டார். 64 லட்சம் வாக்கு 69 லட்சம் அவங்கள்டையும் சில இடத்துல இருந்துச்சு. நாங்கள் சில வேளை செகண்ட் கவுண்டிங்கில் கூட வரலாம், அது பொதுவாக இருந்தது. செகண்ட் கவுண்டிங் தான் கழிச்சிட்டு இருந்தது. அப்போ எங்களையும் அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி ரீதியாக சொல்லப்பட்டது, கச்சேரியிலே நீங்கள் இருங்க, ஏன்னா திஸ் கோ டு செகண்ட் கவுண்டிங் உண்டு, எல்லாமே வாஷ் அவுட் பண்ணப்பட்டு போனது. எனவே அந்த கடைசி தேர்தல் அது ஒரு எல்லா கட்சிகளும் தீர்மானித்து கொண்ட தேர்தல் பார்க்க வித்தியாசமான முடிவையும் முனைப்பையும் கொண்டு வந்தது. அது எங்களுக்கு நாங்கள் அது தேர்தலுக்கு முன்பே நாங்கள் அவர்களோடு இல்லை
என்கிற விடயம் வந்தது. அந்த முனைப்பிலே அது ஒரு பின்னடைவாக அல்லது நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு சரி என்கிற விடயம்தான். அந்த தேர்தலில் நாங்கள் கோத்தபாய ராஜபக்ச இவ்வாறு எங்களது சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு விளவுக்கெல்லாம் ஒரு அநியாய கர்த்தாவாக இருந்து அந்த ஜனாசாக்கள் விஷயங்கள் என்கிற அதெல்லாம் பிறகு வந்த விடயங்கள் ஆரம்பத்திலே வந்து போன விடயங்களின் அடிப்படையிலே அதை நாங்கள் நியாயமாக பார்க்க முடியாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தள்ளி நின்றோம். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அல்லாமல் ஒரு பொதுமகனாக நீங்கள் சிந்தித்தால் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் வருகின்ற சவால்கள் அல்லது வருகின்ற பிரச்சனைகளை முன்கூட்டியே கணிக்க தவறுவதற்கு என்ன காரணம்? தவறிவிடுகிறார்கள். இதுதான் நடக்கப் போகிறது என்பதை சரியாக உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அவர்களால். இல்லை, அது அப்படி அல்ல இரஃபான். என்ன பிரச்சனை என்று சொன்னால் சில வேளைகளிலே இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஊடகவியலராக இருக்கிறீங்க, என்ன கணிப்பு செய்தாலும் உங்களுக்குன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இங்கே நீங்கள் அதை மீறி நீங்கள் செய்யலாது. இது போன்று அரசியல் கட்சிகளுக்குள்ளும் சில அழுத்தங்கள் இருக்குது. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் சொல்கிற சரி. இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த விடயங்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற தலைவர்களூடாகத்தான் வர வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இப்போ நாங்கள் இம்முறையும் அமீர் அலி அந்த கட்சி சொல்லி என்னமோ இதை செய்துதாரோம் அதை செய்தாரோம் என்று சொல்லி அவர் செய்யலாம். அமீர் அலி அடுத்த முறை அவரை தான் வெளில வைக்கிறாங்க, அடுத்த முறை அவரை தான் வெளில வைக்கிறாங்க. அதுக்கு அதுதான் அங்கு பிழை என்று சொல்கிறேன். அந்த மக்களும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த கட்சி தலைவர்களிடத்திலே நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை அதான் நான் ஏற்கனவே இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கிறது இருப்பான். என்னென்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமையும் சலுகையும் என்கிற பிரச்சனை. அதே தலைமை போய் கெஞ்ச வேண்டி இருக்கிறது, அதே தலைமை அவனோடு சண்டை பிடிக்க வேண்டி இருக்கிறது. அதே பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அமைச்சரோடு நீங்கள் தான் வல்லவர், நீங்கள் உங்களை பற்றி தான் பேசுகிறார்கள் அப்படி இப்படி என்று சொல்லி பேச வேண்டியிருக்கிறது. ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உங்களதெல்லாம் போய் சண்டை பிடிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு 1000 உதாரணங்களே எங்களுக்கு சொல்ல முடியும். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பார்த்தால் பட்ஜெட் காலத்திலே ஒவ்வொரு அமைச்சர்களை பற்றியும் புகழாரம் பாடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னால் தெரியும். அந்த புகழாரம் பாடுகிறது என்னென்னு சொன்னால் அவரை காக்கா பிடிக்கிறது என்னென்னா அவரை பிடிச்சால்தான் எங்களுடைய அது அப்படித்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சிஸ்டம் மக்கள் அந்த இருக்கிறது. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், கல்வி அமைச்சர் இதை நீ செய்து தர வேண்டும் என்கிற நிலவரத்துக்குள் இந்த நாட்டிலே அது அந்த அளவுக்கு வளர்ச்சியடையதாக காணவில்லை. எதிலும் ஒரு பந்தம் பிடிக்கிற விஷயமாகத்தான் இருக்கிறது. இது தவிர்க்க முடியாத ஒன்று. கடந்த காலங்களில் நாங்களும் அப்படி இதுக்குள்ளே தடுமாறியவர்கள். எனவே அதை சரிபிழை சொல்லுகின்ற விடயத்திலும் பார்க்க அந்த நீங்கள் சொன்ன கேள்வி அது நியாயமான கேள்வி. முஸ்லீம் தலைமைகள் அந்த விடயத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை சில விடயங்களிலே ஆளுந்தரப்பில் இருந்து கொண்டு செய்ய தவறிய விடயங்கள் அதிகம் இருக்கிறது. சில நேரங்களிலே எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு செய்ய தவறிய விடயங்கள் இல்லாமல் இல்லை இருக்கிறது. நான் அதில் உடன்பட்டுக் கொள்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து முஸ்லீம் அரசியலிலே மீள்வாசி போன்ற அவசியம் என்பதை நான் சொல்லத்தான் வேண்டும். உங்களுடைய அரசியலில் வாசிப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. பொதுவாக மக்களும் சரி அரசியல்வாதம் அவர்கள் வாசிக்க வேண்டும். நன்றி முன்னாள் அமைச்சர் அவர்களே. ஒரு கட்சியின் தவிசாளராக இருந்து கொண்டு உங்களுடைய கட்சி சார்பாகவும் அதே நேரத்தில் தேசிய சார்பாகவும் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலம் தொடர்பாகவும் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். மிகுந்த நெருக்கடிக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு உங்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீண்ட காலைக்கு பிறகு என்னை வரவழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி. நன்றி முன்னாள் அமைச்சர் அவர்களே. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியுடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.